அடுத்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இயல்பாக வந்து போகக்கூடிய விழாக்கள் கூட பொதுவாக சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது. சமீபத்தில் கிறிஸ்துமஸ் விழா ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளானது. குட் கவர்னன்ஸ் டே என்று வாஜ்பாய் பிறந்த தினத்தை மத்திய அரசாங்கம் அனுசரிக்க முயற்சி செய்கிறது, அதனது நோக்கத்தையே மாற்றுகிறது, அந்த தினத்துல பணியை கட்டாயமாக்குகிறது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை எழுந்தது. சமீபத்தில் குட் ஃப்ரைடேல சர்ச்சை எழுந்தது. அதே போல மற்றும் ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது ஒரு புதிய விழாவுக்கு. ஐக்கிய நாடுகள் மன்ற முடிவெடுத்து இந்தியாவுடைய முயற்சி நிச்சயமாக இருந்திருக்கிறது, பல நாடுகளுடைய வரவேற்பையும் பெற்று சர்வதேச யோகா தின கொண்டாட்டமானது ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்டு அந்த கொண்டாட்டங்கள் இன்னும் சில நாட்கள்ல அரங்கேற இருக்கின்றன. ஆனால் இதிலையும் ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கிறது. சூரிய நமஸ்காரம் உட்பட மற்ற மதங்கள் ஏற்காத விஷயங்கள், சமஸ்கிருத ஸ்லோகங்கள் உச்சரிப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த கொண்டாட்டங்கள்ல சேர்க்கப்பட்டிருக்கின்றன, இவையெல்லாம் திணிக்கப்பட்டிருக்கின்றன. இது ஹிந்துத்துவ அஜெண்டாவை திணிக்கக்கூடிய செயல் அப்படிங்கிற சர்ச்சை எழுந்திருக்கிறது. இதுல இருவேறு பார்வைகள் எழுந்திருக்கிறது. இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். யோகா தின கொண்டாட்டங்கள், பள்ளி கல்லூரிகளில் யோகா பாராட்டுக்குரியதா திணிப்பா விவாதிப்போம். இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதிப்பதற்கு முன்பாக இந்த சர்ச்சை குறித்து கூடுதல் பின்னணி விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் முதலில் தரக்கட்டும். ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஐநா சபையில் வைத்தது நம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். இதையடுத்து இந்தியா ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார்கள். ஐநா சபையில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள், பல இஸ்லாமிய நாடுகள் உட்பட இதை ஏற்றுக்கொண்டதால் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஐநா அறிவிச்சாங்க, ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வர ஜூன் 21 தான் முதல் சர்வதேச யோகா தினம். இந்தியா தான் இதை முதல்ல முன்மொழிந்திருக்கிறார்கள். இதனால் இந்தியாவில் பிரம்மாண்டமாக இதை எப்படி கொண்டாடலாம் என்ற ஏற்பாடுகள்லாம் நடந்து வருகின்றது. இப்ப நீங்க பாக்குறது தான் ராஜ்பத், ராஜவீதி என்று அழைப்பார்கள். ராஷ்டிரபதி பவன் ஒரு பக்கம், இந்தியா கேட் இன்னொரு பக்கம். இந்த இடைப்பட்ட இடம் தான் ராஜ்பத். சுமார் 35,000 பேர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் யோகா பயிற்சியில் ஈடுபடுவார்கள். ஜூன் 21ஆம் தேதி காலை 7 மணி முதல் 7:35 வரை 35 நிமிடங்கள். ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து ஒன்று வந்தது. என்ன அப்படின்னா, சூரிய நமஸ்காரமும் இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு மகாராஷ்டிராவில் எல்லா பள்ளிக்கூடத்திலும் இது கட்டாயம் என்ற செய்திகள்லாம் வந்தது. பல இஸ்லாமிய அமைப்புகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் 2 காரணத்தை முன்வைத்தார்கள். காரணம் ஒன்று, புனித மாதமான ரமலான் இன்னும் கொஞ்ச நாள் ஆரம்பிக்கவிருக்கிறது. ஜூன் 21ஆம் தேதி இஸ்லாமியர்கள் உண்ணா நோன்பு இருப்பார்கள். அதனால சூரிய உதயத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அப்படிப்பட்டவங்களை 7 to 7:35 உடற்பயிற்சியில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி துன்புறுத்துவது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும். இரண்டாவது கேள்வி, சூரியனை வணங்க மாட்டோம், சூரியன் ஒரு படைப்பு மட்டும்தான், படைத்தவன் வேறொருவன், படைத்தவனைத்தான் வணங்க வேண்டுமே தவிர படைப்புகளை வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய அமைப்புகள்லாம் சொல்லியிருக்கிறதால இது என்ன நடக்க போகுது? அதாவது இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா சூரிய நமஸ்காரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மகாராஷ்டிரால ஒரு சில பள்ளிக்கூடங்களில் இது கட்டாயமாக்கப்படுமா, இல்ல அந்த கட்டாயம் நீங்கி விட்டதா என்ற குழப்பம் இருப்பதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. ஆசிரியர் தினத்திலிருந்து யோகா தினம் வரைக்கும் பல சர்ச்சைகள் தொடர்கின்றன. இது பல கேள்விகளை நம்மிடையே எழுப்புகிறது. விவாதிப்போம். இந்த விவாதத்தில் நம்மிடையே ஆளும் பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்களும், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு அப்துல் சமத் அவர்களும், அதே போல யோகா பயிற்சியாளர் திரு பிரகாஷ் அவர்களும் இந்த விவாதத்தில் நம்மிடையே இணைகிறார்கள். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்த ஒரு சர்ச்சை தேசம் முழுவதும் பெரிய அளவுக்கு பரவி அனைத்து கட்சிகளும் தங்களுடைய பார்வைகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள். பல இஸ்லாமிய அமைப்புகள், கட்சிகள் இதுல தங்களுடைய ஆட்சேபனையை பதிவு செய்திருக்கிறார்கள். சர்வதேச யோகா தினமாக இந்த நாள் கொண்டாடப்படணும் அப்படிங்கிற முடிவு நரேந்திர மோடியுடைய ப்ரப்போசல் மட்டுமல்ல, ஐநாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய நாடுகள் பலவால், இன்னும் சொல்ல போற 46க்கு மேல இஸ்லாமிய நாடுகள் இந்த கோரிக்கையை ஆதரித்து இது ஒரு முடிவாக ஏற்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். இது இந்தியாவுடைய தனிப்பட்ட முடிவு அல்ல. மற்ற நாடுகள்ல, இஸ்லாமிய நாடுகள் உட்பட இவை சர்ச்சை கிளப்பாத போது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் மட்டும் இதை ஏன் சர்ச்சைக்குரிய விஷயமாக, யோகா தின கொண்டாட்டத்தை சர்ச்சைக்குரிய விஷயமாக பார்க்கிறாங்க? யோகா எப்படி இஸ்லாத்துக்கு எதிரானது? யோகா தின கொண்டாட்டம் எப்படி இஸ்லாத்துக்கு எதிரானது? விளக்குங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு செய்தி தான். அது என்னன்னு சொன்னா, யோகா என்பது உடலை முறைப்படுத்துவதற்காக, மனதை முறைப்படுத்துவதற்காக
என்பது மட்டும் என்று இருந்தால் அதிலே இஸ்லாத்திற்கோ இஸ்லாமியர்களுக்கோ எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையவே கிடையாது. அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த யோகாவுக்குள் ஒரு பண்பாட்டு படையெடுப்பை, ஒரு இந்துத்துவ திணிப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சதித்திட்டங்கள் அதுல இருக்கிறது என்பதுதான். பர்சே யோகால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல, இப்ப சாதாரணமா இதுதான் இதுக்கு நோக்கம். அதாவது ஒரு உடற்பயிற்சி நோக்கத்துக்கு வரேன். ஆனா யோகா அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்படைய ஒரு இல்ல. யோகா என்பது யோகாவினுடைய முழு அந்த பரிணாமங்கள் அதுல உள்ள என்னென்ன இருக்குன்றது பத்தி எனக்கு முழு விவரம் தெரியாது. ஒரு விஷயத்தை நான் முடிச்சிடறேன். யோகா என்பது என்னுடைய கேள்வி ரொம்ப அடிப்படையானது. இந்த அரசாங்கத்துடைய நோக்கத்துக்கு பிறகு வரும், நிச்சயமா அந்த கேள்வி எழுப்பப்பட வேண்டிய விஷயம். யோகா பர்சே, யோகா தின கொண்டாட்டம் பர்சே எதிர்ப்புக்குரியதா? இது ரெண்டும் இஸ்லாத்துக்கு எதிரானதாங்கிறதா என்னுடைய கேள்வி. இல்ல, இது வெறும் வார்த்தையை வைத்து எதிர்ப்பா ஆதரவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில பதில் சொல்ல நிலைப்பாட்டுக்கு யோகா தின கொண்டாட்டமோ யோகா அப்படிங்கிற அடிப்படையான விஷயம் ஒரு மதத்துக்கு ஆதரவானதோ இன்னொரு மதத்துக்கு எதிரானதோ அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம எப்படி வர முடியும்? இல்ல, அதாவது இஸ்லாத்துக்கு என்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது. இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள், இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டவர்கள் படைப்புகளை வணங்கக்கூடாது. உங்களுடைய செய்தியாளர் மிக தெளிவான அந்த செய்தியை சொன்னார். படைப்புகளை ஒரு காலத்திலும் வணங்கக்கூடாது. அதை விட அவர்களுக்கு உயிர் போய்விடும் என்று சொன்னால் அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் இப்ப இங்க ரோஹிங்கியாவில் நடந்துகிட்டு இருக்கிறது. அவங்க முன் வைக்கிறது என்னன்னு சொன்னா மது, பன்றியின் இறைச்சி, மரணம் அப்படின்னு முன் வைக்கிறாங்க. அப்போ நாங்கள் மரணத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாம் என்ற அந்த அடிப்படை தத்துவத்தோடு நாங்கள் மரணிக்க தயாராகிறோம் சொல்லிட்டு மக்கள் அங்க இறந்துகிட்டு இருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய பாசிச அமைப்புகளால். ஆக அந்த அது மாதிரியான அந்த சித்தாந்தம் என்பது இறை கொள்கைக்கு முன்னால், இறைவனுக்கு முன்னால் வேறு எதைக்கும் தலை வணங்க கூடாது என்பது உறுதியான ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறீங்க. இதுல நீங்க சூரியனை வணங்குங்க. சரி, அப்படி இருக்குமானால் இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள் உட்பட 46 நாடுகள் யோகாவை கொண்டாடுவதை ஏற்றிருக்கிறார்கள். அவங்க எல்லாம் இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணித்தான் இந்த ஒரு கொண்டாட்டம் இந்தியாவில் மட்டுமல்ல சர்வதேச யோகா தினமாக அனுசரிக்கப்படுகிறது. யுஏஇ, கத்தார், சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஈரான் இந்த நாடுகளுக்கெல்லாம் இது தெரியாதா? அதாவது இந்த யோகா, இந்த திட்டமிடுதல்கள், இந்த செயல்பாடுகள் இதெல்லாம் அந்த நாட்டில் செய்து காட்டி இது போன்ற ஒவ்வொரு ஆசனங்களும், இந்த ஆசனத்தை இப்படி சூரியனை வணங்க வேண்டும், இங்க இங்க ஓம் சொல்லணும், இந்த சமஸ்கிருத மந்திரத்தை ஓதணும், இந்த மந்திரத்துக்கு இது அர்த்தம், இதெல்லாம் நீங்க வெளிப்படுத்தின பிறகு அந்த இஸ்லாமிய நாடுகள் எப்படி அதை ஆதரிக்கிறார்கள் என்று புரிதல் இல்லாமல் கத்தாரோ, சவுதி அரேபியாவோ, பஹ்ரைனோ, ஈரானோ, யுஏஇயோ அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? அவர்கள் இப்போது நடத்த போகிறார்களா? அங்க என்ன நடக்கிறது என்பதை ஏற்றுக்கிட்டு தான் இது ஒரு ரெசல்யூஷனா பாஸ் ஆகி சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்படுது. இல்ல, நீங்க அப்படி இருந்தால் இது நடந்த பிறகுதான் அவர்களுக்கு அது புரியும் என்னன்னு சொல்லி. யோகா என்பது வெறும் உடலையும் மனதையும் ஒருமைப்படுத்துவதற்காக வேண்டி, அதனுடைய பலத்துக்காக வேண்டி மட்டும் அப்படின்னு நாங்க சொல்லிருக்கலாம். அவங்க அது அப்படிதான் இருக்கும்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். இப்போ நீங்க இல்ல யோகா அப்படிங்கிறது உடலும் மனமும் சார்ந்த விஷயம் இல்ல, மதம் சார்ந்த விஷயம், வழிபாடு சார்ந்த விஷயங்களும். நீங்க சொல்ல வர கருத்தை என்ன சொல்றாங்க? இப்ப எதுக்காக வேண்டி சூரிய நமஸ்காரத்தை அதோட இணைத்து எதுக்காக வேண்டி எடுக்கிறாங்க? ஓம் என்ற வார்த்தையை எதிராக இணைத்து எதுக்காக எடுக்கிறாங்க? இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் OIC is an official sponsor of this event. இன்னொன்னு தெளிவா சொல்லணும் சொன்னா, இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் அல்ல இஸ்லாத்திற்கு ஆதாரம், அடிப்படை ஆதாரம் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் அல்ல. இஸ்லாம் என்பது திருக்குரானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை மட்டும்தான் தவிர இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ல நடக்கிறது எல்லாம் இஸ்லாம் அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, நாங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள், நீங்க ஆதரவாளர்கள். ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது. அதாவது இஸ்லாம் என்பதை வரையறுத்து சொல்வதற்கு ஆதாரத்தை நீங்கள் திருக்குரானில் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகள் இருந்தும் அவருடைய வழிகாட்டுதல் இருந்தும் காட்டணும். அதை காட்டணும் சொன்னா நம்ம ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் அதை அடிப்படையாக வைத்து ஒரு அரேபிய நாட்டில் ஒரு தவறு நடக்கிறது, அந்த தவறுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான இஸ்லாமிய நாடுகள் 56 நாடுகள் இருக்கு நினைக்கிறேன். அதனால 46 நாடுகள் இதை ஆதரிக்கிறாங்க. அப்படின்னா எல்லாருமே புரிதல் இல்லாம விவாதித்து ஒரு ரெசல்யூஷன் மூலமா பாஸ் ஆயிருக்கு. ஏதோ ஒரு ஆர்டர்ல பாஸ் ஆன ஒரு விஷயம் இல்ல. நீங்க எதை சொன்னாலும் சரி, பெரும்பான்மை நாடுகளே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அது குர்ஆனுக்கு எதிராக இருக்கிறது, மார்க்கத்துக்கு எதிராக இருக்கிறது என்று சொன்னால் அதை நிராகரிக்க சொல்கிறது இஸ்லாமிய அமைப்புகளுக்கு இருக்கக்கூடிய புரிதல் மற்ற நாடுகளில் இல்ல. அப்படி இல்ல. திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய செய்திக்கும் நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறைக்கும் மாற்றமாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய நாடுகளும் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டாலும் அதை புறக்கணிப்பதுதான் ஒரு இஸ்லாமியனுடைய கடமை. பாயிண்ட் டேக்கன். நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கிறேன். யோகாவை எதிர்ப்பவர்கள், அதுல இருக்கக்கூடிய சூரிய நமஸ்காரத்தை எதிர்ப்பவர்கள்
கடல்ல குதிச்சு முழுகணும் இல்லையா? எனக்கு அதுல சில சந்தேகங்கள் ஏற்படுது. எப்படி ஒவ்வொருத்தரா கடல்ல போய் குதிக்கணுமா, இல்ல எல்லாரும் சேர்ந்து போய் குதிக்கணுமா? இந்த யோகாவையும் சூரிய நமஸ்காரத்தையும் ஏற்காதவங்க தனித்தனியா குதிக்கணுமா, சேர்ந்து குதிக்கணுமா, இப்படி தானா குதிக்கணுமா, இல்லன்னா உங்க கட்சி எம்பி திரு யோகி ஆதித்யநாத் அவருடைய திருக்கரங்களால் யோகாவை ஏற்காதவங்களை, அதே போல சூரிய நமஸ்காரத்தை ஏற்காதவங்களை பிடிச்சு தள்ளி விடுவார கடல்ல? அதாவது நீங்க டெலிபரேட்டா இந்த இஷ்யூவை டைலூட் பண்ணணும். இந்த மாதிரி உங்க கட்சியை யோகி ஆதித்யநாத் இந்த கருத்தை சொல்லிருக்காரு. யோகாவை ஏற்காதவங்க, சூரிய நமஸ்காரத்தை ஏற்காதவங்க கடல்ல குதிக்கணும்னு சொல்றாரு. நீங்க அப்படிலாம் பேசக்கூடாது. என்ன கான்டெக்ஸ்ட்ல சொன்னாங்க, நீங்க எதை நினைக்கிறீங்க அதை தான் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வார்த்தை திருந்த மாட்டாராங்கிறது யார்? நீங்க சர்டிபிகேட் கொடுக்கணுமா? நீங்க சர்டிபிகேட் கொடுக்கணுமா? அபத்தமானதா இல்ல சரியானதா? நீங்க சொல்லுங்க. ஹரி சர்டிபிகேட் வாங்கணுமா? ஒரு எம்பி சரியானதுன்னு சொல்லுங்க. பாருங்க, வார்த்தைகளை தயவு செஞ்சு தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. ஐ கேனாட் அக்செப்ட் இட். யாரை சொன்னாலுமே சரி. இல்ல யோகாவை இங்க பாருங்க, யோகாவை ஏற்காதவங்க கடல்ல குதிக்கணும் அப்படினு சொல்றது இன்டர்நேஷனல் யோகா டே. அது இப்போ இதுல ஐநா சபை தீர்மானத்தின்படி வந்து கொண்டிருக்கிறது. அதை செலிப்ரேட் பண்றத பத்தி தான் இப்ப क्वेश्चन. இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு ஆள் அப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னார் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே பிரதமர் பத்தி சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்திருக்க வேண்டாம் ஏற்றுக்கிறேன். அவர் அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்க வேண்டாங்கிறத ஏற்றுக்கிறேன். அதற்காக அவர் திருந்த மாட்டாருன்னு நீங்க சொல்ற வார்த்தையும் என்னால ஏற்றுக்கவே முடியாது. You are not a certifying agent. I need not get certificate from Mr. Hari. நீங்க என்கிட்ட சர்டிபிகேட் வாங்க வேண்டாம். உங்களுடைய சர்டிபிகேட் you don't need my certificate. யாரோ சர்டிபிகேட் உங்களுடைய சர்டிபிகேட் கேக்குறேன். இங்க பாருங்க, நீங்க why you are diverting the issue? Why you are diverting the issue? அவருக்கு நான் பதில் சொன்ன அவர் சொன்ன விஷயங்களுக்கு எனக்கு பதில் சொல்ல நீங்க அலோ பண்ணணும். இங்க பாருங்க, நிச்சயமா அலோ பண்றேன். ஆனா நீங்க எதிர்கொள்ள வேண்டிய கேள்வி இருக்கு. யோகாவை எதிர்ப்பவர்கள், சூரிய நமஸ்காரத்தை எதிர்ப்பவர்கள் கடல்ல போய் குதிக்கணும், நாட்டை விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய பேச்சு நியாயமானதா அபத்தமானதா? பாருங்க, அவருடைய பேச்சு சரியானதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நீங்க இதுக்கு கொடுக்கிற கலர் பாருங்க. இன்னைக்கு இவர் சொல்றார் பண்பாட்டு படையெடுப்பு என்று பேசுகிறார். இந்த நாட்டின் மீது பண்பாட்டு படையெடுத்தது இஸ்லாமியர் முகலாயர்கள். அந்த படையெடுப்பினுடைய கேஷுவாலிட்டி நம்முடைய போன்ற சகோதரருடைய மூதாதையர்கள். அந்த பண்பாட்டு படையெடுப்பின் காரணமாக தான் இவருடைய மூதாதையர்கள் இஸ்லாமியர்களாக மாற்றப்பட்டார்கள். அந்த பண்பாட்டின் இருங்க சார் ப்ளீஸ் அலோ மீ. அதனால இவர் முதல்ல பேசும்பொழுதே சொன்னார் எனக்கு யோகாவை பத்தி மொத்தம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு. நீங்க சரியா சொன்னீங்க. 46 இஸ்லாமிக் கண்ட்ரில இந்த ரெசல்யூஷன் வாஸ் ஆக்சுவலி 195 நாடுகள் இதை ஆதரித்தது. 177 நாடுகள் கோ ஸ்பான்சர் பண்ணாங்க. சும்மா ஓட்டு போடல, தே கோ ஸ்பான்சர்ட். அதுல இஸ்லாமிக் கண்ட்ரிஸும் உண்டு. அதை புரிந்துக்கணும். இன்னொரு விஷயம், இந்த நாட்டுடைய வெளிநாடுகளிலிருந்து வந்த ஒரு மதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இவர் தயார். ஆனா இந்த நாட்டுடைய பாரம்பரிய கலாச்சார விஷயத்தை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லையா? எனக்கு ஒண்ணு புரியல. நான் என்ன கேட்கிறேன், சூரியன் கடவுள் என்று சொன்னால் சூரியன் இந்தியாவுக்கு மாத்திரம் கடவுள் இல்லைங்க. முடியும், எப்படி முடியாது? எல்லா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரே நிலை சொல்ற மாதிரி இந்திய அரசியலமைப்பு இந்த நாட்டில் உற்பத்தியான மதம் வெளிநாட்டில் உற்பத்தியான மதம் எந்த மதத்தையும் பார்க்கல. நீங்க பார்க்கலங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்க்கலாம். பண்பாட்டு படையெடுப்பு என்று சொன்னால் பண்பாட்டு படையெடுப்பை நடத்தியது இஸ்லாம், கிறிஸ்துவம். இந்த நாட்டுடைய மதம் அது கிடையாது ரெண்டும். நான் என்ன சொல்றேன், நீங்கள் எந்த கடவுளான எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்ல. அவர் ஜீசஸ் அரசியலமைப்பை பத்தி பேசல. இப்போ இந்த நாட்டுடைய வரலாறை பத்தி பேசுறேன், பண்பாட்டை பத்தி பேசுறேன். ஏங்க நீங்க விரும்புகிறீர்களோ விரும்பலையோ சாரி, பாபர் இந்த நாட்டுக்கு மீது படையெடுத்தவன். விரும்புகிறீர்களோ விரும்புகிறீர்களோ இந்த நாட்டுல ஒருமையில பேசுறேன் பாருங்க. சரி, உங்களுக்காக சொல்ற படையெடுத்தவர். அதே மாதிரி ராபர்ட் கிளைவ் இந்த நாட்டில் வியாபாரம் செஞ்சு நாட்டை பிடித்தவர்கள். இவர்களுக்காக நீங்க எல்லாம் ஒண்ணு. காந்தியும் அங்க ராபர்ட் கிளைவ் ஒண்ணு என்னால சொல்ல முடியாது. சுபாஷ் சந்திர போஸும் ராபர்ட் கிளைவ் ஒண்ணு என்னால சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன், ஒரு நிமிஷம். இப்ப இந்த விஷயத்துல என்ன பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உலகம் இந்த ஐநா பொதுமன்றத்தில் இதை பத்தி விவாதிக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேஜ் என்கிட்ட அந்த ரெசல்யூஷன் இருக்கு. எத்தனை நாடுகளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அதை பத்தி பேசியிருக்காங்க. எத்தனை நாடுகள் கோ ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. இப்போ சூரிய நமஸ்கார் சரிங்க,
அது மொத்தமாகவே யோகாவை பற்றி தெரிந்தவர்கள் மொத்தமாகவே இது ஆன்டி இஸ்லாம் சொல்ல முடியுமா? எதுவுமே ஆன்டி இஸ்லாம் இல்ல. ஹவு கேன் யூ சே பதஞ்சலி யோக சாஸ்திரம்? அப்போ பதஞ்சலி முனிவர் இதை சொல்லும் பொழுது இன்னும் கேட்டா அதை ரிசர்ச் அதோட ஹிஸ்டரி பின்னாடி போனா அது பதஞ்சலிக்கு முன்னாடியே சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது இந்தியாவிலே உலகத்திலே இஸ்லாம் இருந்ததா? உலகத்திலே கிறிஸ்தவம் இருந்ததா? அப்ப இத்தனை நாடுகள் சரியாதான் கேட்டீங்க. இத்தனை நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. கேட்டாரு ஈரான்ல டெஹரான்ல 200 யோகா சென்டர்ஸ் இருக்கு. இன்னைக்கு 2014ல 200 யோகா சென்டர் டெஹரான்ல மாத்திரம் இருக்கு. அதனால இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கும் எதிரானது யோகா இல்லை. டெஹரான்ல இருக்கலாம், மற்ற நாடுகள்ல இருக்கலாம். ஆனால் அது வந்து திணிக்கப்படுகிறது, அது கட்டாயமாக்கப்படுகிறது அப்படிங்கிறது திணிக்கப்படுகிறது என்று சொன்னால் என்னுடைய பள்ளிக்கூட பாடத்தில் இது திணிக்கப்படுகிறது யோகா என்று சொன்னால் என்னுடைய பள்ளிக்கூட பாடத்தில் சீரா புராணத்தை என்னை படிக்க வைத்தீர்களே. இயேசு காவியம் நான் படித்தேனே, விரும்பிதானே படித்தேன். இயேசு காவியத்தை நான் ஏன் படிக்கணும் நான் கேட்டேனா? சீரா புராணத்தை நான் படித்தேனே, உமர் புலவர் எழுதின சீரா புராணத்தை படித்தேனே. அப்பெல்லாம் அது வந்து திணிக்க நடத்துமா? அது படிக்க வேண்டிய நான் படிச்ச பிறகு மாற்று கருத்து இருக்கு. நான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இன்று நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட இந்த ஒரு யோகா சார்ந்த நிகழ்வுகள் திணிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, யோகா அப்படிங்கிறது ஒரு மதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா நீங்களும் பார்க்கிறீங்களா? இது வந்து யோகா அப்படிங்கிறது ஒரு கல்வி முறை, வாழ்க்கை முறை இல்லையா? மாணவர்கள் உட்பட அனைவருடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடியது இல்லையா? ஒருவருடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடியது இல்லையா? ஆக அனைத்து மாணவர்களுக்கும், ஏன் இந்திய பள்ளிகள் அனைத்திலையும் இது கட்டாயமாக்கப்படக்கூடாது? கட்டாயமாக்கினாலும் என்ன தவறு திரு நாராயணன்? அதாவது நான் வாழும் கலையிலே யோகா பயின்றவன். யோகா என்பது சுவாசத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய உள்ள வளர்ச்சிக்கணும். ஆனா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு இதுல வந்து. ஆனால் நான் யோகாக்கு எங்க கட்சியோ நாங்களோ யோகாக்கு எதிரானவர்கள் இல்ல. ஒன்னும் கேட்டா நமது பிரதமர் மோடி அவர்கள் இதை ஐநா சபையில கொண்டு வந்தது எனக்கு மகிழ்ச்சி தான். இந்திய நாணய மகிழ்ச்சி. அது தப்புதான். ஏனென்றால் மோடி அவர்களுடைய ஒவ்வொன்றுமே இவங்க இரட்டை நாக்குடைய இருப்பவர்கள். நீங்க தெளிவா சொன்னீங்க. யோகி மோடி ஆட்சிக்கு வரதுக்கு மோடிக்கு ஓட்டு போடாதவங்க இன்னைக்கு யோகா பண்ணாதவங்க எல்லாம் சொல்ற சூரிய நமஸ்காரம் எல்லாம் இந்தியர்களே இல்லன்றாரு. நீங்க பேசிட்டீங்க. இதை வந்து இவர்கள் திணிப்பவர் ஹிந்தி, ஹிந்துஸ்தான், ஹிந்து யோகா திணிக்கப்படக்கூடாது. நான் ஒரு ஹிந்து அல்ல, நான் பெருமைப்படுறேன். இவங்க வந்து சூடோ ஹிந்துஸ். அதாவது ஹிந்து என்பது அனைவரையும் பரந்த மனப்பான்மை என்று. இன்னைக்கு பாபர் எப்படி பேசினார் பாத்தீங்களா? இவர் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், அவர் முழுதா பேச விடுங்க. ஒரு வார்த்தை சொல்ல பேசியதற்கு நான் பதில் சொன்ன பிறகு அவர் பேசியதற்கு அவர் பதில் சொன்னார். இவர் பேசுவதற்கு என்னுடைய கேள்வி நிச்சயமா சொல்றேன். நிச்சயமா நீங்க பதில் சொன்ன பிறகுதான் நான் மத்தவங்கள்ட்ட போறேன். விமர்சனத்தை நீங்க வைக்கலாம் பாபா பத்தின விஷயங்களுக்கு. என்னுடைய கேள்வி, யோகா திணிக்கப்படக்கூடாது, பள்ளிகள் எல்லாம் கட்டாயமாக்க கூடாது அப்படின்னு சொன்னேன். அதுதான் உங்களுடைய நிலைப்பாடு, இன்றைய நிலைப்பாடு இல்லையா? ரெட்டனாக்கு அப்படின்னு நீங்க அவங்க மேல விமர்சனம் வச்சீங்க. இப்ப நான் வந்து இப்ப சில விஷயங்கள் யோகா நல்லது, இது வந்து கல்வி முறைக்கு நல்லது, மாணவர் வளர்ச்சிக்கு நல்லது. ஆக யோகா அனைத்து பள்ளிகளிலும் கட்டாயமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா? பார்லிமெண்ட் கமிட்டி. அந்த பார்லிமெண்ட் கமிட்டியுடைய தலைமை யார் தெரியுமா? உங்க கட்சியை சேர்ந்த ஜனார்தன் திரிவேதி. அவர் மட்டும் இல்ல, ராகுல் காந்தி இருக்கார் அந்த கமிட்டியில. அந்த கமிட்டி மார்ச் 2007 ஒரு அறிக்கை கொடுக்குது. அந்த அறிக்கை என்னன்னா, யோகா, நான் சொன்ன காரணங்களால், என்னுடைய காரணங்கள் இல்ல, ராகுல் காந்தி உள்ளிட்டோருடைய காரணங்கள், இந்த காரணங்களால் இந்தியா முழுக்க அனைத்து பள்ளிகளிலும் கட்டாயமாக்கப்படணும்னு அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. நாம இன்னைக்கு வடமொழிகள் ரொம்ப மகிழ்ச்சியோட உட்கார்ந்துட்டு பாக்குறேன். வடமொழிகள் இங்க வந்து இந்துக்கள் இல்ல, தமிழ்நாட்டுக்கு வந்தப்புறம் தமிழுக்கு முக்கியத்துவம் எடுத்து தமிழ் முன்னாலேயும் செய்தவர் ராமானுஜர். தமிழ்நாட்டிற்கு ஏற்றாற் போல, அதாவது
யார் எங்க சொன்னாலும் அதையெல்லாம் வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ராகுல் காந்தி அவர்களே செய்ய வேண்டியது இல்லையா? நான் தெளிவா சொல்றேன். ராகுல் காந்தி அவர்களே அவரிடத்துல நான் வந்து தமிழனாக கருத்து வேறுமைப்படுகிறேன். என்னன்னா இந்த இதுல வந்து எனக்கு தமிழனாகிய எனக்கு நதிநீர் இணைப்பு முக்கியம். ஆனா ஒரு மற்றொரு நிலைன்னு பார்த்துட்டு இல்ல இயற்கை பாதிக்கப்படுவது என்பது உண்மை, மற்ற மாநிலம் ராகுல் காந்தி கருத்து வேறுபாடு உண்டுங்க. தப்பு. எங்க கட்சியில ரொம்ப தெளிவாக நான் பப்ளிக்கா இதை சொல்ல முடியும். வேறுபாடு ராகுல் காந்தி, ஜனார்தன் திரிவேதி உள்ளிட்டோருடைய அவர்கள் திணிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தையை சொல்லி அனைத்து பள்ளிகளிலும் கட்டாயமாக்கப்படும் திணிக்கப்படுவது என்பது வேறு. அனைத்து பள்ளிகளிலும் கட்டாயம். இது திணிப்பா கட்டாயப்படுத்தி இப்ப நீங்க அனைத்து பள்ளிகள்ல மட்டும் இல்ல, அங்க என்ன பண்றாரு, ஆபீஸ்ல கட்டாயப்படுத்துறாரு. ஆபீஸ்ல கட்டாயப்படுத்துறாரா இல்லைங்களா மோடி? கட்டாயப்படுத்துறாரா இல்லையா? அலுவலகங்கள்ல விருப்பப்படுறவங்க வழக்கம். யோகா கட்டாயப்படுத்துவது இங்க இன்றைக்கு ஏன் சொல்றோம்னு எங்களுக்கு தெளிவாக இருக்கும். நாங்க சொல்ற யோகா வந்து நாங்க சொல்லச்சே இது செக்குலர் யோகா. இவங்க சொன்னச்சே சூரிய நமஸ்கார யோகா 2 வகை இருக்கு. சூரிய நமஸ்காரம் செய்ய வைத்து மக்களை கட்டாயப்படுத்தினால் இவங்க ஒரு நிமிஷம் இருக்குது. இவங்க சூடோ இந்து சார். ஹிந்துத்வா யோகால 2 வகைகள் உண்டு. யூபிஏ யோகா, என்டிஏ யோகா. இல்ல எப்படி ஹிந்துத்வாக்களை 2 பேர் இருக்காங்களா? உண்மையான ஹிந்துக்களாக நாங்க அனைவரையும் சர்வோஜனா சுகினோ பவந்து நாங்க சொல்றோம். இவர்கள் ஹிந்துத்வா என்ற பெயர்ல மற்றவர்களை எங்களுடைய கல்ச்சர், எங்களுடைய ரிலிஜன், எங்களுடைய மற்றவர்களும் ஃபாலோ பண்றாங்க. நான் தெளிவாக சொல்றேன். சர்வோஜனா சுகினோ பவந்து தான் இந்த யோகால அவங்க சொல்றாங்க. படிப்பது ராமானு, இடிப்பது பெருமாள் கோயில். நீங்க என்ன செஞ்சீங்க? எங்க 2007ல உங்க கட்சியில பெரும்பான்மையா இருக்க உங்களுக்கு புரியலையா? நான் புரிய வைக்கணும். இன்னும் புரிய வைக்கிறேன். உங்களுடைய யூபி அரசாங்கத்தில் அந்த யோகா சரி எனக்கு நேரம் கொடுக்காம நீங்க வந்து பேசணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா உண்மையான தெளிவான இது செய்தி மக்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நாங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறிக்கிறது. ஆனா நீங்க பலமுறை குறிக்கிறீங்க. தெளிவா புரிஞ்சுக்கீங்க. வாழும் கலையில சொல்லிக் கொடுக்கிற யோகால எங்குமே ஹிந்துத்வான்ற வார்த்தையை கொண்டு வரல, சூரிய நமஸ்காரத்தை கொண்டு வரல. அதே ஒரே ஒரு நிமிஷம், ஓம் என்ற வார்த்தை அங்க வருது. ஆனால் அங்க போகிறவர்கள் ஓம் என்று சொல்ல வேண்டாம் என்றால் அது போக வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயப்படுத்தல. விரும்பி செல்கிறார்கள். இவரை கட்டாயப்படுத்த சூரிய நமஸ்காரம் செலிபிரேஷன்ல ஓம் சூரிய நமஸ்காரம் மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கட்டாயமா இல்லையா? இல்ல இல்ல சூரிய நமஸ்காரம் கட்டாயமா இல்லையா? சூரிய நமஸ்காரம் செக்யூலர் இல்லைங்கிறீங்க. தெளிவாக சொல்கிறேன். சூரிய நமஸ்காரம் சூரிய நமஸ்காரத்தை கட்டாயப்படுத்தாவிட்டால் அதற்கு எங்களுக்கு எதிர்ப்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஓம் என்ற வார்த்தையை கட்டாயப்படுத்தாவிட்டால் அதற்கு எங்கள் எதிர்ப்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வரவேற்கிறது நான் தெளிவா சொல்றேன். கட்டாய திணிக்காதீர்கள் நான் சொல்றோம். செய்யவே கூடாதுன்னு சொல்லியே ஹிந்துத்வா எப்படி அவங்க செய்யறாங்களோ மோடி ஒண்ணு சொல்லிட்டு ஒண்ணு செய்வாருங்க. எப்படி மோடி சூரிய நமஸ்காரம் மாத்திரம் யோகா இல்லைங்க. யோகா ஆசிரியர் வந்து பல விஷயங்கள் பல போஸ்டர்ஸ் சூரிய நமஸ்கார போஸ்டர் வச்சிருக்குது. இவங்க கவர்மெண்ட்ல அவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. என்றைக்குமே ராகவன் அவர்கள் ரொம்ப வந்து சத்தம் போட்டு பேச மாட்டாரு. இன்னைக்கு யாரும் ஒண்ணு சொல்றதுக்கு முன்னே அவர் வந்து பயந்து ஒரே சத்தம் போடுறாரு. பாபரை போய் அவங்க பேசுறாரு, பேசுறாரு. அவருக்கு மடியில கனம் இருக்கு, வழியில பயம். மோடிஜி அவர்கள் இந்தியாவில் எல்லாத்தையும் பின்பக்கமாக திணிக்கிறார் என்பது உண்மை. என் நாட்டின் மீது யுத்தம் கொடுத்தவரை பெருமையா சொல்றேன். பிஜேபியோட ராமரை சொன்னீங்கன்னா என்னுடைய நாட்டை அடிமைப்படுத்திய போற என் நாட்டின் மீது படையெடுத்தவரை என்னால் ஏற்கத்தக்கதல்ல. நான் திரு பிரகாஷ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய முதற்கட்ட பார்வை
கேட்க விரும்புறேன். அவங்களுடைய அப்ரிஹென்ஷன் இதுல சூரிய நமஸ்காரம் சொல்லப்படுகிறது. நிச்சயமா இது மற்ற மதத்தினருக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்கிறது. எங்களுடைய மத வழிபாடோடு ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, நேர் எதிராக இருக்கக்கூடிய விஷயம். நாங்க மெக்காவை நோக்கி வணங்குறோம், எங்களுடைய வணங்குமுறைக்கு நேர் எதிராக இருக்கிறது. சில சமஸ்கிருத ஸ்லோகங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நாங்க ஏற்காத விஷயத்தை இதுல கொண்டு வரும்பொழுது மற்ற மதத்தினருக்கு ஒரு சங்கடம் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. அதை புரிந்து கொள்ளக்கூடிய வாதமா? நான் இது என்னோட அனுபவத்தை சொல்றேன். நான் யோகா பயின்று ஒரு 10-15 வருஷம் அதை பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் இப்ப ஆசிரியரா சேவை செஞ்சு ஒரு சுயம் சேவைனா வாழும் கலையில சேவை செஞ்சுட்டு இருக்கேன். இது உணர வேண்டிய ஒரு விஷயம். இதை நம்ம வெறும் வெளிப்படையாக நம்ம எடுத்து அதை சர்ச்சை பண்ணோம்னா நம்மளால ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. யோகான்றது ஒரு அனுபவம். அந்த அனுபவம் நம்மளோட உடல், மனது, மூச்சு இது மூணு ஒரு நிலையில வரும்போது நமக்கு உண்டாகக்கூடிய ஒரு அனுபவம். சூரிய நமஸ்காரம்ன்றது இருக்கிற யோகா பயிற்சிகளே ரொம்ப அருமையான ஒரு பேக்கேஜ் மாதிரி. அது இப்போ மாடர்ன் வேர்ல்ட்ல சொல்லணும் ஒரு பேக்கேஜ் மாதிரி. அது உடலில் இருக்கிற எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் ஒரு ஓய்வு கொடுக்கக்கூடிய, அது மாதிரி ஒரு உற்சாகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நான் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். 108 ரவுண்ட் சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணுவோம் நாங்க. அதோட சிறப்பம்சத்தை யாரும் மறுக்கல. பட் ஆனா அது எனக்கு அது ஏற்பில்லை அப்படின்னு மற்றவர் சொல்லும்போது அந்த சென்டிமெண்ட்டை நம்ம மதிக்கணுமா கூட. இட் இஸ் வெரி குட். நிச்சயமா அறிவியல் ரீதியாக அதுல இருக்கக்கூடிய ஒரு சிறந்த கார்டியோவாஸ்குலர் எக்ஸசைஸ் மாற்றுக்கிறது இல்லை. மற்றவருக்கு அது ஏற்பில்லை அப்படிங்கும்போது அது ஏன் கட்டாயமாக்கப்படணும், இல்லை அது ஏன் இன்சிஸ்ட் பண்ணப்படணும்? கட்டாயமாக்கப்படல, பட் why should we insist on that? நீங்க சொன்ன மாதிரி கட்டாயமாக்கப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. இப்ப நீங்க சொல்லும் போது தான் தெரியுது. கண்டிப்பா ஐ இன்வைட் தெம், அவங்களெல்லாம் நான் வரவேற்கிறேன். எங்களோட யோகா பயிற்சி ஆசிரியர்கள் இருக்காங்க, கண்டிப்பா அவங்களெல்லாம் வரவேற்கிறேன். இதை அனுபவிச்சு அறிய வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பா அவங்களெல்லாம் வரவேற்கிறேன். அது செஞ்சு நம்ம பார்க்க வேண்டியது. நாங்க 152 நாடுகள்ல 35 வருஷமா இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன், அதே மாதிரி ட்ரோமா ரிலீஃப், அதே மாதிரி தீவிரவாதிகள், இவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல். இதோட சிறப்பம்சத்தை யாருமே மறுக்க மாட்டாங்க. அதனாலதான் சர்வதேச யோகா தினத்தை ஐக்கிய நாடுகள் சபை முன்மொழிகிறது. ஆனால் இது மற்ற மதத்தினர் ஏற்காத விஷயங்கள், இன்னும் சொல்ல போனா அது இஸ்லாத்துக்கு பொருந்தாத விஷயங்கள் இதுல இருக்கின்றன. இஸ்லாத்து இது ஒரு ஹிந்து மத விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிற அம்சங்கள் இருக்கிறது. இஸ் இட் a Hindu or is it un-Islamic? இது யோகான்றது யூனிவர்சல், இது உலக அளவு. அதுல ஒரு சனாதன தர்மம் தான். சனாதன தர்மத்துல ஏஜஸ் அண்ட் ஏஜஸ் இதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. கண்டிப்பா அது வந்திருக்கிறது இந்தியா நாட்டில இருந்தா வந்திருக்கு, நம்ம ரிஷிகள் கிட்ட இருந்தா வந்திருக்கு. அந்த ஞானம் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இப்பதான் ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவர்கள் போன பேட்டியில சொல்லியிருந்தாங்க, நம்ம சைனால இருந்து நம்ம சைனீஸ் ஃபுட் சாப்பிடுறோம், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறோம், நம்ம இட்டாலியன் அவங்க கிட்ட இருந்து பிஸா எடுத்துக்கிறோம். அதே மாதிரி மியூசிக் மைக்கேல் ஜாக்சன் கிட்ட இருந்து எடுத்துக்கிறோம், நம்ம எல்லாம் என்ஜாய் பண்றோம் எல்லாரும். அதே மாதிரி யோகா ஏற்றுக்கொள்ள எப்படி நம்ம ஏற்றுக்கொண்டால் நிராகரிக்கக்கூடிய உரிமையை நமக்கு இருக்கும் இல்லையா? பிஸா வேணா விரும்பி ஏத்துக்கலாம், தப்பு இல்ல. ஆனா பிஸா சாப்பிட்டா ஆகணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்க கூடாது இல்ல. பிஸாவை கொண்டாடணும் இருக்க கூடாது இல்ல. கண்டிப்பா பிஸாவை நான் ஏற்கலாம், ஏற்காம போலாம், கொண்டாடலாம், இல்ல வெறுக்கலாம். பட் அது ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணி அது ஏன் கொண்டாடப்படணும் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நான் குழந்தையா இருக்கும்போது என்னோட தாயார், என்னோட ஆசிரியர்கள் சில விஷயங்களை எனக்கு கட்டாயமா பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் இன்னைக்கு அவங்களுக்கு நன்றி சொல்றேன் அதுக்காக. ஏன்னா அந்த சமயத்துல என்னால அது யோசிச்சு இது எனக்கு நல்லது இது கெட்டதுன்னு தெரிஞ்ச டைம் இல்லை. அப்ப அதனால என்னோட ஆசிரியர்களோ, என்னோட தாயாரோ, என்னோட தந்தையோ என்ன கண்டிப்பா பல்விளக்குல இருந்து நான் பண்ண எக்ஸசைஸ்ல இருந்து படிக்க வைக்கிறதும், அவங்க எது எனக்கு பண்ண சொன்னாங்களோ அதுல எல்லாமே எனக்கு நல்லதுக்கு வேணும் தான் சொல்லிருக்காங்க. பாயிண்ட் டேக்கன். நான் திரு அப்துல் சமத் ஒரு சின்ன ரிபட்டல் லவ் பண்றேன், ஒரு சிறிய இடைவெளி எடுக்கும். நான் விரிவா வராங்க உங்கள்கிட்ட. திரு சமத் ரொம்ப சுருக்கமான மாற்று கருத்து தான் சொல்லலாம், ஒரு இடைவெளி எடுக்க வேண்டியது இல்ல. இது அடிப்படையில ஒரு செய்தி, தனிநபர்கள் தனியார் நிறுவனங்கள் செய்யறாங்கன்னு சொன்னா அதனுடைய சப்ஜெக்டே வேற, அதை பத்தி அவசியமே இல்ல. ஒரு இந்திய அரசியல் சாசன சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு, இந்த சட்டம் மதச்சார்பற்றது அப்படின்றத வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டில் ஒரு மதத்துக்கு எதிரானது அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னும் சொல்ல போனா யோகாவுடைய குரு மிக தெளிவா சொல்லிட்டாரு, இது சனாதன தர்மத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சனாதன தர்மம் என்பது என்ன?
பண்பாட்டு படையெடுப்பு நான் சொன்னேன். இந்த பண்பாட்டு படையெடுப்பு முகலாயர்கள் எல்லாம் வெளியில இருந்து வந்தாங்க, ஆங்கிலேயர்கள் வெளியில இருந்து வந்தாங்க. இவங்க 2 பேரும் வருவதற்கு முன்னால் இங்க நிலைமை எப்படி இருந்துச்சு? பெரும்பான்மையான மக்கள் வந்து தெருவில் நடக்க முடியாது, கல்வி கற்க முடியாது, அந்த பெண்கள் மேலாடை உடுத்த முடியாது. இந்து சமுதாயத்தினுடைய பெரும்பான்மை மக்களுக்கு உரிமையை மறுத்த சனாதன தர்மத்தில் இருந்து வெளிவந்திருக்க பெரும்பான்மை மக்களை நாசப்படுத்தக்கூடிய அந்த சனாதன தர்மத்தில் இருந்து வந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட சனாதன தர்மத்துடைய இந்த ஒரு யோகாவை தான் ஐக்கிய நாடுகள் சபையும் இஸ்லாமிய நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு இந்துத்துவ அஜெண்டா இருக்கா, ஈரானுக்கு இருக்கா, யூஏக்கு இருக்கா? அது உண்மையா இல்லையான்றதை பத்தி நம்ம பேசுவோம். ஐக்கிய நாடுகள் சபை ஏற்றுக்கொண்டு நம்ம ஏற்றுக்கணும் அர்த்தமா என்ன? ஐக்கிய நாடுகள் சொல்லுங்க, நீங்க பாட்டு பேசியா நான் சொல்ல முடியாது. ஐக்கிய நாடுகள் சபைக்கு சனாதன தர்மத்தை ப்ரோமோட் பண்ற, இந்துத்துவா ப்ரோமோட் பண்ற அஜெண்டா இருக்கா? சனாதன தர்மம் என்பது இந்தியாவை தவிர உலக நாடுகள் வேற எங்கேயுமே இல்லைங்க. சாதி ரீதியான அடக்குமுறைகள் அந்த தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி சாதி ரீதியான சனாதன தர்மம் என்பது பாரம்பரியத்தை பெருமைப்படுறாங்க. குறிக்கிறேன் அவர் பேசும்போது எவ்வளவு நாகரிகமா குறிக்கிறார் அவர் முடிச்சு கருத்து சொல்லிட்டோம். அப்போ பண்பாட்டு படையெடுப்பை முகலாயர்கள் நடத்தினாங்க, இவங்க நடத்தினாங்க, அவங்க நடத்தினாங்க சொல்றீங்களா? அதுக்கு முன்னால இருந்த நிலை என்ன? இப்ப வரைக்கும் என்ன? 91 வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அதுக்கு எல்லாருக்கும் உள்ளார இருக்கக்கூடிய செய்திகளோட தான் நீங்க பாக்கணும். நான் என்ன சொல்றேன், இந்து இவர் தான் இந்து, காந்தி யோகால ஹிந்து மதத்தை சொல்லக்கூடிய, இல்ல இன்னும் சொல்ல போனா கவர்மெண்ட் சில புரோட்டோகால் கொடுத்திருக்கு, ஹிந்து மதத்தை போற்றக்கூடிய என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லுங்க. ஏங்க இந்து மதம் தான் அடிப்படை. இந்து மதத்துல கூட இல்லங்க ஒரு சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை கவர்மெண்ட் ஒரு புரோட்டோகால் கொடுத்துருங்க. இதுல வந்து என்னென்ன செய்யணும், என்னென்ன சொல்லணும், என்னென்ன சொல்லக்கூடாது, எப்படி எப்படி செய்யணும். இதுல நீங்க சொல்லக்கூடிய சனாதன தர்மத்தை, இந்து மதத்தை போற்றக்கூடிய, அதை தாங்கி பிடிக்கக்கூடிய என்ன விஷயம் இருக்கு? அடிப்படையில் இருக்கக்கூடிய செய்திய நான் உங்களுக்கு வந்து முதல்ல துவக்கத்திலே சொல்லிட்டேன். யோகாவை பற்றி 100% பேச வேண்டியதில்லை. ஒரே ஒரு செய்தி, இது வந்து இப்படி ஆனதாக இருந்தால், எப்படி உடலுக்கும் மனதுக்கும் மட்டும் இருந்தால் பிரச்சனையே இல்ல, எல்லாரும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. அது ஒரு உடற்பயிற்சி, இந்த உடற்பயிற்சி செய்தோம் ஆயிரம் பிரச்சனைகள் இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு இருக்கும் போது ஒரு சமூகம் எதிர்க்கக்கூடியதை அரசின் சார்பில் ஏன் திணிக்கிறீர்கள்? அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இந்து மதத்தை புண்படுத்துவதா ப்ரோமோட் பண்ணா நீங்க இங்க பாருங்க, அரசினுடைய பாட புத்தகத்தில் எல்லா மதத்தை பற்றி செய்திகள் வருகிறது, அதை பத்தி சொன்னாரு. நான் என்ன சொல்றேன், அது எல்லாம் வருது. ஒண்ணு என் மதத்தை பற்றி வைங்க, இல்ல சொன்னா மதத்தை பற்றி எடுத்துருங்க. ஆனால் நான் என்ன சொல்றேன் சொன்னா, ஒரு மதத்துக்கு பிடிக்காத ஒன்றை எல்லாரும் செய்யணும்னு ஏன் திணிக்கிறீங்க? ஆதித்யநாத்தை பத்தி சொல்லும் போது கோபம் வருது. எவ்வளவு ஒரு கொடுமையான வார்த்தை! இதெல்லாம் செய்யக்கூடிய பாசிஸ்டுகளை முதல்ல கடல்ல தள்ளணும்னு சொல்லி நான் சொன்ன எப்படி கோபப்படுறோம்? கண்டிச்சு மீதிக்கு வாங்க. நீங்க வந்து பிரவீன் தொகாடியா எப்படி பேசினாரு? பிரவீன் தொகாடியோட பேச்சுக்கு அகுர்வைசி பேசினாரு. பிரவீன் தொகாடியா பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் பேசி பாருங்க. பிரவீன் தொகாடியா சொன்னது கண்டிக்கத்தக்கது, ஓஎஸ்ஐ சொன்னதும் மிக மோசமானது, கண்டிக்கத்தக்கது. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, யோகா அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணது அப்படிங்கிறீங்க. தமிழ்நாடு சர்க்கார், இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திமுக ஆட்சியின் போது அன்றைய கல்வி அமைச்சரால் யோகா வந்து பள்ளி பாடத்துல கட்டாயமா கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அன்னைக்கு நீங்க எதிர்க்கல. யூபிஏ சர்க்கார்ல அன்றைய ஹெல்த் மினிஸ்டர் நாங்க கட்டாயமா கொண்டு வர போறோம் அப்படின்னாரு. அன்னைக்கு நீங்க எதிர்க்கல. அன்னைக்கு பார்லிமெண்டரி கமிட்டி, கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட அவங்க இருந்த பார்லிமெண்டரி கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது. அன்னைக்கு சனாதன தர்ம விஷயமா உங்களுக்கு படல. மோடி கொண்டு வந்தா உடனே எதிர்க்கிறீங்க. ஈரான் கொண்டு வரும்போது உங்களுக்கு தப்பா தெரியல. இல்ல இப்ப வந்து காங்கிரஸை சேர்ந்த தோழர் சொன்ன செய்தியும் ஒண்ணு உள்ள வச்சு பார்க்கணும்.
சொல்லக்கூடியவர்கள் யார், அதை வந்து கொண்டு வரக்கூடியவர்கள் யார் என்பதை வைத்தே ஒரு பிரச்சனைகள் என்ன செய்யறாங்க. இந்துல 2 இருக்கு. அமெரிக்க நாராயணன் சாரம் இந்து தான், ராவணன் இந்து தான். நான் ஒரு நிமிஷம் காந்தியும் இந்து தான், கோட்சேவை நாங்க எதிர்க்கிறோம். இதுல 2 வகை இருக்கிறது. அமெரிக்கனோட ஹிந்து, ராகவனோட ஹிந்துங்கிறீங்க. பல வகை இருக்கா? நீங்க எதிர்க்கிறீங்க யோகாவை எதிர்க்கக்கூடிய உங்களுடைய இஸ்லாம் ஒரு வகை, ஏற்கக்கூடிய நாடுகளுடைய இஸ்லாம் வேறு வகையா? இல்ல நான் ஒரு செய்தி நான் என்ன கொஞ்சம் அமைதியா சொல்ல விடுறீங்களா? நான் அந்த செய்தி சொல்லிடுறேன். என்னன்னு சொன்னா, உலகத்தினுடைய ஒரு சூழலுக்கும் இந்தியாவுடைய சூழலுக்கும் ஒரு பெரிய டிஃபரெண்ட் இருக்குங்க. உலகத்துல வேற எங்கேயுமே வந்து இந்தியாவில் இருப்பது போன்ற ஒரு சூழல் வேற நாடுகளில் கிடையவே கிடையாது. 2 வேறுபாடு இருக்கிறது. ஒன்று கருப்பினம் வெள்ளை இனம் என்ற வேறுபாடு இருக்குங்க. இங்க இருக்கிற மாதிரி பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், பஞ்சமர்கள், சண்டாளர்கள் என்ற பெயர்லாம் எந்த சனாதன தர்மமும் உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது. அரபு நாடுகளில் அது என்ன பாடு? அதாவது இஸ்லாமியர்கள் அப்படி ஒரு இக்னரன்ஸ்ல தான் இவ்வளவு நாடுகள் ஒரு முடிவெடுத்து அறியாமலே தான் முடிவெடுத்திருப்பாங்க. ஷாரியாவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் கூட, அதை வந்து பகுதியாவோ முழுமையாவோ ஏற்கக்கூடிய நாடுகள் கூட வெறும் ஒரு அறியாமையில தான் யோகாவை புரியாம நீங்க ஆதரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்வது நிச்சயமாக நேர்கள்ட்டே விட்டுற அந்த முடிவை மேலும் அவர்கள்ட்ட கேட்கின்றேன். இது வந்து ஓம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமா இந்து மதத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயமா பார்க்கிறோம். சூரிய நமஸ்காரம் எங்களுடைய வழிபாட்டு முறையோட ஒவ்வாத விஷயம். அதுவும் இல்லாம இதை திணிக்காதீங்க. ரம்ஜான் மாதத்துல ஒரு முக்கியமான நாள். இது வந்து மத்திய அரசாங்கம் எங்கேயுமே இது கட்டாயம்னு சொல்லணும்னாலும் கூட ஆங்காங்க அதுக்கான சமிஞ்சைகள் கொடுக்கப்படுது. மகாராஷ்டிர அமைச்சர், கல்வி அமைச்சர் இல்ல இது கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுக்கிறார், பிறகு மறுக்கிறாருங்கிறது வேற விஷயம். இந்த மாதிரி ஒரு கான்ஃபிளிக்டிங் சிக்னல்ஸ் வரும்போது இட் கிரியேட்ஸ் இன்செக்யூரிட்டி. அதாவதுங்க, நம்முடைய யோகா ஆசிரியர் சொன்னாரு, இது எப்படி வந்து ஒரு தனி மனிதன் அவனுடைய உடல் ரீதியாக மன ரீதியாக எப்படி அவனை உயர்த்தும் என்பதை பற்றி யோகாவை பற்றி சொன்னார். ஒரு நாட்டுடைய தலைவன், இந்த நாட்டுடைய பிரதமர் தன்னுடைய பிரஜைகள், தன்னுடைய அதாவது மாணவர் சமுதாயம் நன்றாக உடல் ரீதியாக மன ரீதியாக நன்றாக இருக்கணும்னு ஆசைப்படுறது ஒரு தப்பும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லாத்தையும் படிக்கணுங்கிறதுனாலதான் நமக்கு சிலபஸ் கொடுக்கும்பொழுது நான் ஹிந்து, ராகவன், நீ இந்து மதத்தை பத்தி படி, இஸ்லாம படிக்காதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. நமக்கு இஸ்லாமிய எத்தனையோ புராணங்களை பத்தி நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். அது திணிச்சதுன்னு நானும் பேசல. நான் படித்த கிறிஸ்துவ ஒரு பள்ளிக்கூடத்துல டெய்லி பிரேயர் நடக்கும். அங்க கிறிஸ்துவ பாடல்கள் தான் ஜீசஸ் கிரைஸ்ட பத்தி பாடல் இருக்கும். நானும் பாடியிருக்கிறேன். நாங்க அந்த இடத்துல வந்து ஏன் திணித்தீங்கன்னு நம்ம யாருமே கேட்டதில்லை. இது கூட ஒரு தலைவர், இந்த நாட்டுடைய தலைவர் தன்னுடைய மக்கள் இப்படி இருக்கும்னு நினைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல. இன்னொன்னு சார், அதை ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், யோகா என்று வரும்பொழுது அது பதஞ்சலி முனிவரோடு வந்தாலும் கூட அதற்கு முன்பாக நீ சொல்லுகின்ற எதுவுமே கிடையாது. இட் இஸ் நாட் ஆன்டி இஸ்லாம், ஆன்டி கிறிஸ்டியன். அப்படி இருக்கும் என்று சொன்னால் நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நீங்களே சொல்லுங்க, ஒரு மதத்துடைய பிரேயர் மத்த ஸ்டூடெண்ட்ஸ் மேல பங்கேற்கலாமே தவிர அது நிச்சயமா திணிக்கப்படக்கூடாது. திணிக்கப்பட்டால் அது எந்த மதத்துடைய பிரேயரோ எந்த மதத்துடைய வழிபாட்டு முறையோ திணிப்புங்கிறது திணிக்கவே முடியாது மிஸ்டர் ஹரி. இஸ்லாமியர்களும் இதை சொல்லி ஆகணும்னு பிரதமரும் சொல்லல, கவர்மெண்ட்டும் சொல்லல. அப்படிப்பட்ட ஒரு சமிஞ்சைகள் அங்கங்க கொடுக்கப்பட்டு வருது. ஆளுங்கட்சி பிரமுகர்கள் சொல்லி வராங்க, மாநில அமைச்சர்கள் சொல்லி வராங்க. ஒரு மோடி அரசாங்கம் எதை செய்தாலுமே நீங்க ஏற்கனவே முன்னுரையில சொன்ன போல பிரச்சனைன்னு தான் இவங்க எடுத்துட்டு போறாங்க. நான் என்ன கேட்கிறேன், சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட், பர்மூண்ட் ஏர்போர்ட், சிகாகோ ஏர்போர்ட், ஹெல்சிங்கி, லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட், நியூ மெக்சிகோ ஏர்போர்ட்,
அத்தனை ஏர்போர்ட்லயுமே யோகா ரூம் தனியா இருக்கு. நீங்க வேணா அங்க போய் பண்ணிக்கலாம். இவங்க எல்லாம் இந்து மதத்தை சார்ந்த அரசாங்கம், அதெல்லாம் அங்க ஏர்போர்ட்ல இருக்கு. நம்முடைய யோகா குரு சொன்னாரு, நீங்க இவர் ஸ்ரீ ரவிசங்கர் சொன்னாரு, இவர் மைக்கேல் ஜாக்சனோட இதை பத்தி கூட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இது இந்தியாவிலே இருக்கே, உங்களுக்கு சொல்ல முடியுமே. உருது மொழி அது பாத்தீங்கன்னா பெர்ஷியன் அரபிக் ரெண்டு சேர்ந்தது உருது மொழி. இந்தியாவிலே உருது மொழி 8 மாநிலங்கள்ல ஒரு 2ஆம் மொழியாக இருக்கிறது. தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், டெல்லி, ஜம்மு காஷ்மீர் மாநிலங்கள்ல உருது மொழி பிரதானமாக இஸ்லாமியர்கள் பேசுகிறார்கள். அங்க இருக்கிற இந்துக்கள் உருது மொழி ஏன் எங்கள் மீது திணிக்கிறீர்கள் பேசினாங்களோ நான் யாருமே எஜுகேட் பண்ணல. இப்ப தெலுங்கானா கவர்மெண்ட் உருது மொழியை அங்க அறிவித்திருக்கிறது, மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னொரு விஷயம், 3 இது சொல்ல முடியும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம நாட்டுல கிடையவே கிடையாது. வயலின் இந்தியாவோட இன்ஸ்ட்ருமெண்டே கிடையாது. வயலின் இந்தியாவோட இன்ஸ்ட்ருமெண்டே கிடையாது. மேண்டலின் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இந்தியாவுக்குள்ள நம்மோடு பழகி இருக்கிறது. இதை போய் வெளிநாடுகள் யாராவது பேசுவாங்களா? உருது மொழி வெளிநாட்டு மொழி ஏன்டா கேட்ட மாதிரி. இது நம்ம நாட்டுல விட்டுருங்க, இங்க மோடி ஆட்சியில் இருக்கிறாரு, இங்க ஒரு இந்துத்துவ அஜெண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்கால கலிபோர்னியால ஒரு கோர்ட்ல இது போல வழக்கு தொடுக்கப்படுது. அங்க இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் ஸ்கூல்ல இந்த மாதிரி யோகா சொல்லி தராங்க. இது ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. அங்க இருக்கக்கூடிய கலிபோர்னியா கோர்ட் அப்படி இல்லை, இது ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயம் அல்ல, ஒரு மத திணிப்பு இல்லை அப்படின்னு அங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது. இது இப்ப கவர்மெண்ட் புரோட்டோகால் கூட பார்த்தேன் என்னென்ன செய்யணும் அப்படிங்கறதுல. அதுல சில விஷயங்கள், சில ஸ்லோகங்கள் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த இடத்திலுமே இந்து கடவுள்கள் பற்றிய குறிப்பீடோ போற்றுதல் விடுங்க குறிப்பீடு கூட இல்ல. இங்க எங்க இந்துத்துவா வருது? அதாவது ஒரே ஒரு இது, அதாவது யோகா செய்வதால் இந்த அவங்க திணிக்கப்படுறது அப்படின்னு சொல்றாங்களே, நாங்க வேற எதை தடுத்தோம், எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், இவங்க மோடி பல கலாச்சார உடைகளை அணிகிறார், எங்க போனாலும் அணிகிறார். எங்கேயாவது அவர் முஸ்லீம் கலாச்சார உடைகளை அணிந்ததை ஒரே ஒரு உதாரணம் காட்டுங்க. இப்போ வங்காளதேசத்துக்கு போனார், அணிந்தாரா? இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு போய் பிரச்சாரம் செய்தார். அவங்களுடைய போட்டோக்கள் அடுத்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துக்கு தான் வரேன். இது சார்ந்த ஒரு கேள்வி நமது தொலைக்காட்சியால் எங்களது தலைமை செய்தி ஆசிரியரால் நரேந்திர மோடியிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர் கொடுத்த விளக்கம், இது ஒரு வர்ஷிப்பிங் கேம்ப், மற்றதெல்லாம் கலாச்சார உடை, இது ஒரு வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயம், அதனால தவிர்த்தார். இல்ல அதாவது முஸ்லீம்களுடைய உடைக்க தவிர்க்கிறது மட்டும் இல்லங்க அவருடையது. ரம்ஜானுக்கு வாழ்த்து சொன்னார், அந்த வழிபாடு நான் செய்யாத ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் இந்த நாட்டில் 20 கோடி பேர் வாழ்றாங்க. இந்த நாட்டில் முஸ்லீம்கள் உங்களுடைய குடிமக்கள் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளலாம் அவர் தான் பிரதமர். 20 கோடி பேர் வாழக்கூடிய இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீமுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவங்களுடைய ஒரு விழாவுக்கு வாழ்த்து சொல்ல கூட மனம் வராத ஒரு இந்துத்துவ வேகம் படைத்த வெறி படைத்த ஒருவரால் என்ன செய்ய முடியும்? திணிக்காம என்ன இது? இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் பேசுவது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அடிப்படைவாதிகளுடைய ஆட்சி இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே அடிப்படைவாதியாக இருக்கவே மாட்டான். ஹிந்து கேன் நெவர் பி எ ஃபண்டமெண்டலிஸ்ட். அடிப்படைவாதியாக இருவருமே வாதி திசைத்திருப்பீங்க. என்னுடைய கேள்வி, அரசாங்கத்துடைய புரோட்டோகால்ல ஹிந்து கடவுள்களையோ ஹிந்து விஷயத்தை எங்க இன்வோக் ஆகுது? அதாவது பல முறை அவரே சொல்லியிருக்காரு, நான் ஒரு இந்திய தேசியவாதி. மோடி பற்றிய விவாதம் இல்ல, யோகா தினம் மோடியால் சொல்ல முடியாது. யோகா தினத்துல மோடி பத்தி மோடி பத்தி உங்களுக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம். என்னுடைய கேள்வி, யோகா தினத்துல அரசாங்கத்துடைய புரோட்டோகால்ல எங்க ஹிந்து கடவுள்கள் ஹிந்துத்துவ பற்றி குறிப்பிட்டு சூரிய நமஸ்காரமும் ஓம் என்ற இதையும் யார் அறிவிச்சா? மோடி அரசு அறிவிச்சுதா? வேற யாரும் வெளியில எழுதுறாங்கல்ல. இந்த நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த கையேட்டுல முதல் பக்கத்துல வச்சிருக்கக்கூடிய சிம்பிள் என்ன போட்டிருக்கு? என்ன மாதிரி போட்டிருக்கு? ஓம் போட்டிருக்கா? அதுக்கு முன் பக்கத்துல அந்த ஆட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை போட்டிருக்காங்க. அது என்ன போட்டிருக்கா? கட்டாயமாக்கப்பட்டிருக்கா? நான் என்ன கேட்கிறேன், கட்டாயமாக்கப்பட்டிருக்கா? ஒரு அரசுக்கு என்னங்க வேலை? நான் என்ன கேட்கிறேன், ஒரு சீக்கிய சமுதாயம் இருக்குது, அவங்களுடைய உரிமை. அஜிக்கு இங்க இருந்து எல்லாருடைய பணத்தை போயிட்டு இந்திய நாட்டுடைய பணம் வேண்டும், அஜிக்கு சப்சிடியோட
தந்தை வீட்டு பணம் அல்ல, மோடி தந்தை வீட்டு பணம் அல்ல, இது வந்து மோடி தந்தை வீட்டு பணம் அல்ல, பணம் கொடுக்கல, தமிழக கொடுத்தது தமிழக அரசு கொடுக்குது, மக்கள் பணத்துல தான் மத்திய அரசாங்கத்தை நான் தமிழக அரசு கொடுக்குது, இந்துக்களுடைய அதை எதிர்க்கிறது தப்பா? ஹரி இப்ப கூட ஹஜ்ஜுக்கு போகட்டும், நம்மளுடைய இவங்களுடைய உரிமை போயிட்டு வரட்டும். அரசாங்கம் கொடுக்க வேண்டும். அரசு செய்யக்கூடாதுங்கிறீங்களா? குயிக்கா சொல்றேன். அரசு வந்து மோடி அவர்களுடைய பின்புறம் அவருக்கு வந்து ஹிந்து, ஹிந்துஸ்தான், ஹிந்தி அவர் போறது கிசானுக்கு வந்து கிசானாசன் கார்பரேட்டைசேஷனுக்கு சுவாகா சுவாகான்னு எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு அங்க ஒரு கார்பரேட் அசான் பண்றாரு. ஏழைகளுக்கு இது பாருங்க செல்ஃபிஸ் பொருத்தம் இல்லாத விஷயம். ப்ரமோட் பண்ணக்கூடாது அப்படித்தானே? இல்ல, மோடி அவர்கள் செய்வது என்ன காரணம் என்றால் அவருடைய பேக்ரவுண்ட் எப்படி எல்லாத்தையும் பின்புறமாக கொண்டு வந்து முதல்ல ஒன்று சொல்வது பாருங்க, சொன்னதும் செய்வதும் மோடிக்கு பத்தி பேசுங்க. அவர் கொடுத்த வாக்குறுதிகளே வாக்குறுதியே எலெக்ஷன் இவர் இந்து மதத்தை பத்தி சொன்னதை நான் எதிர்க்கிறேன். நீங்க வந்து இல்ல முஸ்லீம் மதத்தையும் தவறுகள் நடக்குது, இந்து மதத்தையும் தவறுகள் நடக்குது என்றோ நாராயணன் யோகாவை அரசாங்கம் ப்ரமோட் பண்ண கூடாதுங்கிறீங்க. உங்க நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக இந்துக்களை சூரிய நமஸ்காரத்தையும் ஓம் என்ற சத்தத்தையும் மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்ற தீரேந்திர பிரம்மச்சாரி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு யோகா குரு. உங்க அரசாங்கத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர். இந்திரா காந்தி அரசு படத்துல பல படங்கள் எடுக்கப்பட்டது. அதுல சூரிய நமஸ்காரம் உள்ளிட்ட பல விஷயங்கள் செய்யப்பட்டது. சூரிய நமஸ்காரத்தை அதேதான் சொன்னீங்க. அரசாங்கம் படப்பட்டு காட்டியது. கிறிஸ்தவர்களும் நாங்க எடுப்போம். அந்த மாதிரி இல்ல. தீரேந்திர பிரம்மச்சாரியோடைய சூரிய நமஸ்காரம் நல்லது. தீரேந்திர பிரம்மச்சாரியோடைய சூரிய நமஸ்காரம் யோகா நல்லது. யூபியோட யோகா நல்லது. எல்லாருடைய சூரிய நமஸ்காரமும் ரைட் தான். ஆனா போஸ்ட் பண்ணீங்கன்னா தப்பு. அரசாங்க படத்துல என்னுடைய படத்துல இவருடைய படத்துல உங்களுடைய படத்துல தீரேந்திர பிரம்மச்சாரி எதற்காக யோகா நமஸ்காரம் செய்வேன், ஆனால் இவரை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்த மாட்டேன். இதுதான் எங்களுக்கு அரசு மோடி அரசுக்கும் உள்ள வித்தியாசம். அரசு இந்துக்களை அரசு படத்துல தீரேந்திர பிரம்மச்சாரி யோகா இந்துஸ் பேர்ல சூடோ இந்துஸ் திணிக்கிறாங்க. திரு பிரகாஷ் அவர்கள்ட்ட இறுதி வார்த்தை கேட்க இருக்கின்றேன். இதுல பாத்தீங்கன்னா சர்வே பவந்து சுக்கினஹ சர்வே சந்து நிராமயா இவையெல்லாம் இதுல எந்த இடத்துலயும் இந்து இன்வகேஷன் இல்லைனாலும் கூட இது வந்து இந்த ஒரு ஸ்லோகம் எல்லாம் மற்ற மதத்துக்கு ஒரு சின்ன நெருடலை கொடுக்கலாம் இல்லையா? இதுல ஒரு அர்த்தமும் கூட பாத்தீங்கன்னா அமைதி நிலவ வேண்டும், எல்லாருக்கும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும், மாற்று கருத்துல இட்ஸ் வெரி செக்யூலர் மாற்று கருத்துல. அதே போல பீஸ் பி வித் யூ, சலாம் அலைக்கும் அப்படிங்கிறது அதுவுமே ஒரு செக்யூலரான வாசகம். அது எல்லாரும் சொல்லணும்னு திணிக்கப்பட்டா அது எல்லாருக்கும் எப்படி ஒரு வருத்தத்தை ஏற்படுமோ அதே போலதான் இதுவும். என்னோட அபிப்பிராயம் என்னன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த சம்ஸ்கிருத சத்தங்களுக்கு வந்து அதற்கு அதிர்வுகள் இருக்கு. அதனாலதான் மற்ற பல நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில சன்ஸ்கிரிட் லாங்குவேஜ் வந்து கரிக்குலத்திலே ஆட் பண்ணிருக்காங்க. இதை புரிஞ்ச முன்னாடியிலிருந்தே நம்ம முன்னோர்கள் வந்து இதை வந்து ஈவன் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து நம்ம நேஷனல் இதுல நல்ல சான்ஸ்கிரிட் பண்ணணும் அப்படின்னு. இந்த சான்ஸ்கிரிட் சான்ஸ் பண்ணும்போது நம்ம சாதாரணமா பேசுறதை விட அந்த சத்தங்களுக்கு நம்ம உடலிலையும் மனசுலயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதை தெரிஞ்சு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆ ஊ மா என்ற சத்தங்கள் எல்லா மதங்களிலும் பல குறைச்சியாருமே மதிப்பிடல. சர்வே பவந்து சுயினஹ அப்படிங்கறது இதுல இருந்து எந்த ஒரு இன்வகேஷனும் இல்ல. ஆனா அது எப்படி செக்யூலரோ அதே போல சலாம் அலைக்கும் அப்படிங்கிறது ஒரு செக்யூலரான ஒரு விஷயம். ரெண்டுத்தையுமே எதற்காக வந்து ஒரு அரசாங்கம் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் கொஸ்டின். இங்க இதுல ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன். சனாதன தர்மம்னு சொல்றது நம்ம முன்னோர்கள் அது சனாதன தர்மம் ஒரு வே ஆஃப் லிவிங். அது ஒரு மதம் இல்ல. ஒரு நிமிஷம்,
இந்த சனாதன தர்மத்தை வந்து நம்ம தப்பா புரிஞ்சிருக்கோம். It can be said of any religion, sir. It can be said of any religion. Exactly. The religions came later. Sanatana dharmam was there before and it is a way of living. அந்த வே ஆஃப் லிவிங்ல ஒவ்வொருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை ஒவ்வொரு ரிஷி முனிகளோட அனுபவங்களை அவங்க வந்து பகிர்ந்து கொண்டிருக்காங்க. அது வந்து அதுல நல்லதை எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல மன அழுத்தம்ன்றது ஒரு பெரிய கில்லர். அதுதான் சமுதாயத்தையே வந்து சீரழிச்சுட்டு இருக்கு. நான் என்னோட பர்சனலான வேண்டுகோள் என்னன்னா, எல்லா மதங்களும் யார் இப்ப நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போகும்போது நீங்க ஹிந்துவா முஸ்லீமான்னு கேட்க மாட்டோம். நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது இந்து முஸ்லீம் ஹோட்டல்னு கேட்க மாட்டோம். இல்லைன்னா எந்த மதமா இல்லைன்னா நீங்க என்ன வழிபாடுறீங்கன்னு கேட்க மாட்டோம். அதே மாதிரி நல்ல விஷயங்கள் எங்க இருந்தாலும் ஏற்றுக்கணும்ன்றது என்னோட வேண்டுகோள் எல்லாருக்கும். அது அரசியலாக இருந்தாலும் சரி, மதங்களாக இருந்தாலும் சரி, நல்ல விஷயம். மற்ற மதங்களிடம் நல்ல விஷயம் இருக்கிறது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் நினைக்கிறேன். ஆனா பிஜேபி ஒப்புக்கொள்ளுமான்னு தெரியாது. எந்த கருத்து இருக்க முடியாது. அதுல எல்லா மதங்களிலும் நல்ல விஷயம் இருக்கு. இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். நீங்க சொன்னது போல யோகா அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு பொக்கிஷம். இது உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, உலக நாடுகள் கொண்டாடுகிறது. இதற்கென்று ஐக்கிய நாடுகள் சபை ஒரு தினத்தை கொடுத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக நமது பொக்கிஷத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம். இதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இது வந்து கொண்டாடப்பட வேண்டிய விஷயம், ஒவ்வொரு இந்தியரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். சர்வதேச அளவில் யோகாக்கு கிடைத்திருக்கக்கூடிய அங்கீகாரம் இந்த ஒரு சர்வதேச விழா என்பது. அதே வேளையில இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் யார் மீதும் திணிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. அப்படி திணிப்பு இல்லை என்று அரசாங்கம் சொல்கிறது. அது நிச்சயமாக செய்யப்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு இன்செக்யூரிட்டி யாருக்கும் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை அப்படிங்கிறதும் மாற்று கருத்து இருக்க முடியாது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ராகவன், திரு அமெரிக்க நாரணன், திரு அப்துல் சமத், அதே போல திரு பிரகாஷ் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி. ஆயுதெழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சமீபத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில கட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன், அதுல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கல்வி உரிமை சட்டம் இருக்கிறது. அதே போல ஒரு பள்ளிக்கூடம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் எப்படி கட்டண நிர்ணயம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான விதிமுறைகள் இருக்கிறது. இதற்காகத்தான் சிங்காரவேலன் கமிட்டி உருவாக்கப்பட்டது. அது பரிந்துரைகளை கொடுக்கிறது, அது எப்படி வாங்கணும் அப்படிங்கிற உத்தரவுகளை கொடுக்கிறது. ஆனால் இவையெல்லாம் இருந்தாலும் கூட இது மீறப்படுகிறது, அப்பட்டமாக பல பள்ளிகளால் மீறப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுகிறது. ஏன் இது மீறப்படுறதுக்கான காரணம் என்ன? மீறப்படும் எனில் இதற்கான நடவடிக்கை என்ன? போதுமான நடவடிக்கைகள் இருக்கிறதா? அதற்கான ஒரு சரியான ஒரு அமைப்பு மெக்கானிசம் நம்மிடையே இருக்கிறதா? இதற்கான தீர்வு என்ன? பூனைக்கு யார் மணிகட்ட கேட்போம். இந்த விவாதத்தில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் திரு நா. வீரபெருமாள் அவர்கள், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு மாணவர் பெற்றோர் நலச்சங்கம். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல தமிழ்நாடு நர்சரி மற்றும் பிரைமரி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி சிபிஎஸ்இ ஸ்கூல் அசோசியேஷனுடைய சென்னை செயலாளர் திரு பாட்ஷா அவர்கள் இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஆர்டிஏ விதிமுறைகள் காற்றில் பறக்க விடப்படுகின்றன. சிங்காரவேலன் கமிட்டி இப்படித்தான் ஃபீஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருந்தாலும் கூட இது மதிக்கப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறது. அப்படிங்கறத நீங்க மறுக்க மாட்டீங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகள் மாணவர்கள் எண்ணிக்கை 1 கோடி. 2 கோடி பேரண்ட்ஸ் இருக்காங்க. 20,000 நர்சரி பிரைமரி மொத்தத்தில் உள்ள பள்ளிகள் இருக்காங்க. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு தனியார் பள்ளிகளும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு திட்டம் சரியாக தீட்டுக் கொண்டிருக்கு. அதற்கான கட்டணத்தை அரசாங்கம் வகுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த கட்டணத்தை மட்டும்தான் 99% பள்ளிகள் வாங்கி கொண்டிருக்காங்க. எங்கேயோ 1-2 பள்ளிகள் அந்த மாதிரி. நீங்க சொல்றதா யதார்த்தமா இருக்கா? 99% பள்ளிகள்ல சிங்காரவேலன் கமிட்டி எப்படி சொல்லியிருக்கிறதோ அதன்படிதான் கட்டண நிர்ணயம், கட்டண வாங்குதல், அதே போல ஆர்டிஏ ரூல்ஸ் படி மிக தெளிவாக மிகச் சரியாக மாணவர் சேர்க்கை, இவையெல்லாம் 99% நடக்குதுங்கிறதா யதார்த்தமா? எந்த ஒரு தவறு நடந்தாலும் அதை கேட்பதற்கு அரசாங்கத்துக்கு உரிமை உண்டு, கம்ப்ளைண்ட் செய்யறதுக்கு பெற்றோருக்கும் உரிமை உண்டு. இப்ப ஏதாவது ஒரு பள்ளியில அதிக கட்டணம் வசூலிக்கு தெரிய வந்தா நீங்க அதுக்காக முறையிடலாம், கம்ப்ளைண்ட் செய்யலாம். அதுக்கான சட்டம் இருக்கிறது, நிறைய எடுக்கிறாங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், எல்லாமே செய்யலாமே. எங்க ஒரு பள்ளியில நீங்க அதிகமாக பணம் வாங்குறாங்கன்னு நீங்க உங்க பார்வைக்கு பட்டுச்சுன்னா பெற்றோர்கள் அதற்கான என்னென்ன பண்ணணுங்கிற விதியும் வகுத்து தான் அரசாங்கம் வச்சிருக்காங்க. சில இடங்கள்ல பெற்றோர்கள் சாலைக்கு போறாங்க, இல்ல பள்ளி வாசலுக்கு போராட்டம் நடத்துறாங்க, பள்ளிக்கூட வாசல்ல போராட்டம் நடத்துறாங்க. அந்த சமயத்துல அது பிரச்சனையாகுது. பல சமயங்கள்ல பல பெற்றோர்கள் இதை சகித்து கொண்டு போறாங்கிறது யதார்த்தமா இருக்கோ? இல்ல அப்படிங்கிறது சொல்ல முடியாது. என்ன சட்டம் இருக்கோ அதப்படி அவங்களுக்கு பெற்றோருக்கு போராடுவதற்கு அனைத்து உரிமையும் இருக்கிறது, கம்ப்ளைண்ட் செய்யறதுக்கு அனைத்து உரிமையும் இருக்கிறது.
சோ அதனால் அவர்கள் அதை செய்தால் இது குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. போன வருஷத்துல அதிகமாக கட்டணம் வாங்கின சில தனியார் பள்ளிகள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி பணத்தை திருப்பியும் கொடுத்திருக்காங்க. இல்ல அதுதான் இப்போ பல பள்ளிகள் மேல இந்த ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. சில பகிரங்கமா வருது, சில சொல்லப்படுகிறது. அது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு ஊர்ஜிதமா நம்மளால இப்ப சொல்ல முடியல. இந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்குமானால் இதற்கான நடவடிக்கை, இதற்கான தீர்வு என்னன்னு நினைக்கிறீங்க? அதாவது பெரும்பாலான பள்ளிகளில் அரசு வகுத்தளித்திருக்கக்கூடிய நடைமுறை விதிகளுக்கு எதிர்மாறாக செயல்படுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பல பள்ளிகளில் கட்டண நிர்ணயம் என்பது அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய மதிப்பீட்டின் அடிப்படையில், செலவு கணக்குகளின் அடிப்படையில் அரசு நிர்ணயம் செய்து கொடுக்கிறது. அந்தந்த பள்ளிகளின் சார்பாக கணக்கு கொடுக்கப்பட்டு அதற்கு தேவையான கட்டணம் நிர்ணயம் செய்து கொடுக்கப்படுகிறது. அப்படி கட்டணம் நிர்ணயம் செய்து வந்த பிறகும் கூட அந்த கட்டணத்தை தாண்டி கூடுதல் கட்டணம் வசூல் செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இது பரவலாக நடக்கிறது. இந்த குற்றச்சாட்டு இருக்கு. இது வந்து நம்ம இப்ப சமீபத்தில் சென்னையில ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா அங்கங்க இருக்குன்னு ஏத்துக்கோமே, இதற்கான தீர்வு என்ன? கண்காணிப்பு முறைகளை பலப்படுத்த வேண்டியது அவசியம். இப்போ ஒரு பள்ளிக்கூடம் நிர்ணயம் செய்த கட்டணத்தை விட கூடுதலாக கட்டணம் வாங்கினால் ஐயா செல்வதை போல பெற்றோர்கள் தான் போராட வேண்டும் என்கிற இந்த முறை என்பது சரியில்லை. பெற்றோர்கள் தன் வாழ்நிலை போராட்டத்தை சமாளிப்பதே மிகப்பெரிய கடினமாக இருக்கிறது. ஒரு பள்ளிக்கூடத்தில் 2 குழந்தையை படிக்க வச்சோன்னா மாசம் 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் செலவாகுது. வருமானத்தில் கிட்டத்தட்ட 25%, 30% கல்விக்காகவே செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். பெற்றோர்கள் போய் புகார் அளிக்க வேண்டும், மனு கொடுக்க வேண்டும், போராட்டம் நடத்த வேண்டும். ஒரு பள்ளிக்கூடத்துல அரசு பள்ளிகள் எவ்வளவு நியாயமா கட்டணம் வசூலிக்குது நமக்கு தெரியும். அதை விட்டுட்டு நான் ஒரு தனியார் பள்ளிக்கு போவேன், நான் விரும்பிய தனியார் பள்ளிக்கு போவேன், ஆனா நான் விரும்புற மாதிரி தான் அவங்க நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நியாயமா சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. நான் விரும்புவது போல் நடக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சட்டம் வகுத்தளிக்கப்பட்ட பிறகு அதை மீறுகிற பொழுது அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. அரசு ஏன் அதை கண்காணிக்கவில்லை? தவறு செய்தவர்கள் மீது தன்னிச்சையாக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்க? பள்ளிக்கூடத்தை மூடணுங்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு பகிரங்கமா சரியான தீர்வா இருக்க முடியும். அதாவது அரசே ஏற்று நடத்தணும் அப்படின்னா அரசு பள்ளிகளே இல்ல. நெடுநாள் கோரிக்கையும் லட்சியம் அதுதான். அதாவது அரசு முழு பொறுப்பிலும் செலவிலுமான தாய்மொழி வழிவிலான அருகமை பள்ளி அமைப்பு கொண்ட பொதுப்பள்ளியின் முறையிலாக நாடு முழுவதும் எல்லோருக்கும் கல்வி தர வேண்டியது என்பது கடமை. இது அரசியல் சாசன சட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் தரப்பட்டிருக்கிற உரிமை. அரசு இதில் ஏற்படுத்தக்கூடிய பின்னடைவு என்பதை சரி செய்து அரசுதான் கல்வியை இறுதியாக நடத்த வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய போராட்டம். அதை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இடையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தனியாரிடம் கல்விகள் ஒப்படைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதற்கு வழிமுறை விதிகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதிமுறைகளின்படி நிறுவனங்கள் செயல்படவில்லை என்று சொன்னால் ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? இப்ப சிங்காரவேலன் கமிட்டி ஒரு பள்ளிக்கூடம் எப்படி வசூலிக்கணும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா பேராமீட்டர்ஸையும் அனலைஸ் பண்ணி ஒரு ஃபீஸ் பிக்ஸ் பண்ணுது. அதுல பள்ளிகளுக்கு வேற கருத்து இருக்குமான அது கம்மி நினைச்சா அவங்க போகலாம், பெற்று வாங்கலாம். ஆனா நிர்ணயித்த பிறகு ஹிடன் ஃபீஸ் வாங்கப்படுது, வெவ்வேறு பெயர்கள்ல வாங்கப்படுது, அது சொல்லப்படாத வகையில வாங்கப்படுதுங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்னு ரெசிப்ட் கொடுக்கப்படுது இல்ல பெற்றோர்களுக்கு, எவ்வளவு ஃபீஸ் வாங்கப்படுதுங்கிறதுக்கான ரெசிப்ட் கொடுக்கப்பட்டது இல்ல. அது மட்டும் இல்லாம ஃபீஸ் எவ்வளவு, இது சிங்காரவேலன் கமிட்டி என்ன நிர்ணயிச்சிருக்கிறது அப்படின்னு நோட்டீஸ் போர்டுல பல பள்ளிகள்ல போடப்பட்டிருக்கா இல்லையா? இல்ல, நோட்டீஸ்ல 99% பள்ளிகள் போடப்பட்டிருக்குது. ஓகேங்களா? இல்ல சார், எல்லாத்துக்குமே ஒரு வரைமுறை இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்கிறது. நீங்க 99% இங்க விதிமீறல்கள் நடக்குது அப்படின்னு விதிமுறைகள் நடக்கத்தான் நடக்கல நான் சொல்லவே இல்லை. விதிமுறைகள் நடக்குது. தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுங்க நான் வேணாம் சொல்லவே இல்லை. குறைந்த கட்டணத்துல எங்களை மாதிரி நிறைய பள்ளிகள் நடத்திட்டு இருக்கிறது ஒத்துக்கதான் வேணும். அதை தடுக்க முடியாதுல்ல. குறைந்த கட்டணத்துல நடத்துற எத்தனையோ பள்ளிகள் இருக்காங்க. அரசாங்கம் விகித கட்டணத்தை கீழையும் கட்டணம் வசூல் பண்ற நிறைய பள்ளி இருக்காங்க. இது ஏற்றுக்க முடியாது. குறைந்த கட்டணத்தில் எல்லாம் ஒரு 4-5 பள்ளிகள் சொல்லுங்களேன். இப்போ சிங்காரவேலன் பள்ளி கமிட்டி நிர்ணயித்த கட்டணத்தை விட குறைவா என் பள்ளியை குறைவா தான் வசூலிக்கிறேன். எங்க பள்ளியில இதே ஓஎம்ஆர்ல ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நாங்க வச்சிருக்கோம். எங்க எல்கேஜில என்ன ஃபீஸ் 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாங்க எல்கேஜிக்கு அட்மிஷன் கொடுக்குறோம். அதுக்கு 2 செட் யூனிஃபார்ம் கொடுக்குறோம், ஹோல் இயர்ஸ் புக்ஸ் கொடுக்குறோம், நோட் கொடுக்குறோம். மந்த்லி 400 ரூபாய் கலெக்ஷன் பண்றோம். இதுதான் எங்க ஸ்கூலோட சிங்காரவேலன் கமிட்டி எவ்வளவு நிர்ணயிச்சிருக்கு? எங்களுக்கு சிங்காரவேலன் கமிட்டி 5000 ரூபாய் எல்கேஜி கொடுக்குறாங்க. நாங்க 4800 தான் சார்ஜ் பண்றோம். இதையுமே கட்ட முடியாத எதுவுமே கட்ட முடியாதவங்க நிறைய பேர். வேற எந்த ஹிடன் ஃபீஸும் நீங்க வாங்குறது இல்ல? பஸ்ஸுக்கு இல்ல
இந்த நிகழ்ச்சியை என் மாணவர்களும் பெற்றோர்களும் பார்த்து உண்மை. கல்வி வணிகமயமாக்கப்பட்ட பிறகு விதிகளை எக்ஸாம்பிள் உங்களை போன்ற பள்ளிகள் உங்களை போன்ற நிறைய பள்ளிகள் இருக்காங்க சார். ஒரு விஷயம் தெரியுங்களா, 100% கட்டணம் வசூல் பண்ண பள்ளியே கிடையாது சார். 100% கட்டணம் எந்த பள்ளியிலும் கலெக்ஷன் பண்றதே கிடையாது. நாங்க பாடம் நடத்துறோம். மாணவர்கள் எதிர்காலத்தை நல்லா வரணுன்றதுக்காக ஒவ்வொரு ஸ்கூலையும் பண்ணிருக்கோம். பெருமாள் உங்களுடைய குற்றச்சாட்டுமே கூட பெரும்பாலான பள்ளி எப்பயுமே நல்லா குற்றம் சொல்வதற்கு சில பேர் வரதான் செய்வாங்க. இது உலகத்துல இயல்பு. எப்ப வந்து தனியார் பள்ளிகள் இல்லை என்றால் இன்னைக்கு தமிழ்நாடே இல்லைங்கிற நிலைமை இருக்கு. 1 கோடி மாணவர்கள் படிக்கிறார்கள். அந்த 1 கோடி மாணவர்களுக்கு காலையில் முதல் சாயங்காலம் வரைக்கும் பள்ளி தாளாளர்கள், ஹெட்மிஸ்டர், ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் அவ்வளவு போராடுறார்கள். அந்த மாணவனை இந்தியாவின் சிறந்த மாணவனாக உருவாக்கணும், உலக அளவுல ஜொலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. திரு வீரபெருமாள், என்னுடைய கேள்வி இப்ப இந்த மாதிரியான பள்ளிகள் மேல தொடர் குற்றச்சாட்டு எழுது அப்படின்னா அது சரியான கோரிக்கை அரசு ஏற்று நடத்தணும் அப்படிங்கிறது உண்மை. அதுதான் அரசுதான் ஏற்று நடத்த வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தால் முடியும். அரசாங்கத்தால் ஏன் முடியாது? ஊருக்கே சமைத்து போடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அரசாங்கம் அம்மா உணவகத்தை நாடு முழுவதும் திறந்திருக்கிறது. நீங்களே சொல்லுங்க, பொதுமக்களுடைய பார்வையில தரமான கல்வி அரசு பள்ளிகள்ல கிடைக்கிறதா நினைக்கிறாங்களா, இல்லாட்டி நீங்க குற்றம் சாட்டக்கூடிய விதிமீறல் செய்யக்கூடிய தனியார் பள்ளிகள்ல கிடைக்கிறது? ஆகச்சிறந்த ஆசிரியர்கள் அரசு பள்ளிகள் இருக்கிறார்கள். பட் ஆனால் கூட யதார்த்தமா என்ன இருக்கு, அரசு பள்ளிகளுடைய தரம் அப்படிங்கிறது நீங்க குற்றம் சாட்டக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு நிகழ கம்மியா சம்பளம் வாங்கிட்டு அதிகமாக தனியார் பள்ளிகள், அரசு பள்ளிகள் அதிகமாக சம்பளம் வாங்கிட்டு கம்மியா கோச்சு கொடுக்கிறது அரசாங்க பள்ளிகள் என்பது தரமானதாக கற்றல் சூழல் முறை, அங்க இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு முறை, இவற்றில் இருக்கக்கூடிய பின்னடைவு என்பது பெருவாரியான மக்களை அங்கு செல்வதற்கு தடையாக இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய பல சூழல்களை கலைந்து கல்வி சூழலை ஒரே மாதிரியாக ஏற்பாடு செய்யணும். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அது உயர்ந்த லட்சியமா இருக்கலாம். இது உங்க பொதுப்பள்ளிகள் அமையணும் அப்படிங்கிறது உங்களுடைய லட்சியமான யதார்த்தம் என்ன பார்க்கணும். இன்னைக்கு 80% மேல தனியார் பள்ளிகள் தான். இன்னைக்கு அரசு பள்ளிகளுடைய தொடக்க எண்ணிக்கை குறைஞ்சுகிட்டே வருது. ஆனா தனியார் பள்ளிகள் கூடிக்கிட்டே வராங்க. மக்கள் எதை நோக்கி போறாங்க அப்படின்னு ஆசிரியர்களுக்கு கொடுக்கணும், அரசு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கணும். அரசு அடிப்படையான இந்த அம்சங்களை எல்லாம் மாற்றம் செய்து இது தனக்கான கடமை என்று எப்போது உணர்கிறதோ அப்போது இதற்கான தீர்வு வரும். ஆனால் அரசு இது உணர்கிற நோக்கில் தான் இருக்கிறதோ என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது அரசு பள்ளிகளுக்கு தரக்கூடிய பல சலுகைகளையும் பார்க்கிற பொழுது அரசு இனி கல்வியை நாங்களே நடத்துவோம் என்று முன்வந்து சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான முன்னோட்டமாக பல வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அடுத்தடுத்த விதிமீறல்கள் அதை நோக்கி தான் எடுத்து செல்லும். இந்த விதிமீறல்கள் எல்லாம் முறியடித்து விட்டு அரசே பள்ளிகளை நடத்தும் என்கிற அறிவிப்பு வரும் என்றுதான் பெற்றோர்கள் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியான சூழல் வர வேண்டும். அதுவே மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்திற்கு வழிவகுக்கும். நீங்க ஒரு வார்த்தை வச்சீங்க, நாங்க குறைந்த சம்பளம் கொடுத்து நாங்க சிறந்த தரத்துல கொடுக்கிறோம் அப்படின்னு. ஆனா நீங்க அரசு பள்ளிகள் போல எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் வைக்காம, ஆசிரியர்களுக்கு இன்டர்வியூ வைக்காம, மாணவர்களுக்கு இன்டர்வியூ வைக்காம, ஃபெயில் ஆகக்கூடிய அப்பா அம்மா கிட்ட இன்டர்வியூ வைக்காம நீங்க எல்லாம் அரசு பள்ளிகள் போலதான் மாணவர் சேர்க்கைங்கிறது தனியார் பள்ளிகள்ல நடக்குதா? அரசாங்கம் ஆர்டிஏ அப்படின்னு ஒரு பார்லிமெண்ட் போட்டு ஒரு ஆக்ட் இருக்குது. அத கூட நாங்க எங்களுக்கு இது வரல, நாங்க செயல்படுத்த மாட்டோம், அதுக்கு இப்படி இல்ல அப்படி இல்லன்னு காரணங்கள் தேடிட்டு இருக்கீங்க. அதுல ஃபெயில் ஆக்க கூடாதுன்னு இருக்கிறது ஒரு ஆக்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கீங்க. அரசு பள்ளிகள் அப்படி கொஸ்டின் பண்றது இல்ல. நாங்க அதெல்லாம் இது பண்ணாம நாங்க ஃபில்டர் பண்ணி சிறந்த மாணவர்கள் எடுத்துட்டு சிறந்த தரம்னு சொல்லுவோமா? ஓகே, இப்ப 10th ரிசல்ட் வந்துச்சு. ஸ்டேட் பஸ்ல அரசாங்க பள்ளிகள் 16 பேர் என்னமோ வந்தாங்க. மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளிகள் 700 வந்தாங்க. சரி, இதுதான் காரணங்கள். அவங்க அப்படி அது காரணங்கள். எந்த அரசு பள்ளியிலையும் 9th நீங்க உங்களை தனியார் பள்ளிகள் போல பெரிய அளவுக்கு வடிகட்டல் நடத்துதா, ஹால் டிக்கெட் வித்ஹோல்ட் பண்ணப்படுதா? இந்த கொஸ்டின் எழுந்திருக்கு. பண்ணுது இருக்கு. இல்ல அதாவது அரசாங்க பள்ளிகளையும் சேர்த்து எழுத வேணாம்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மதிப்பெண் அடிப்படையில் பார்ப்பது என்றால் ஏன் 1000 மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு ஒரு மெடிக்கல் சீட் கொடுக்க மாட்டாங்க? எல்லாமே தவறுங்க. பரிசீலிக்க வேண்டிய பிள்ளைகள் யார்? ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அரசு பள்ளியில் போய் இன்னைக்கு படிச்சிட்டு இருக்காங்க. அவருடைய வாழ்க்கையும் போராட்டத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வசதியான வீட்டு பிள்ளைகள். ஓய்வு
ஆனா தனியா அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படி இல்ல, குடும்பத்தோடு சேர்ந்து தானும் உழைக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. அதோடு சேர்ந்து அந்த பிள்ளைகள் படிக்கிறார்கள். அவர்களுடைய போராட்டம் என்பது வேறு, அவர்களை மதிப்பின் அடிப்படையில் கணக்கீடு செய்வது என்பதே தவறு. ரைட், நான் இன்னொரு கேள்வி கேட்க இருக்கிறேன். இன்னைக்கு இதற்காக சிங்காரவேலன் கமிட்டி இருக்கிறது, அதன்படி செயல்படணும், அப்படியே வேற ஏதாவது சார்ஜஸ் வாங்கினாலும் கூட அது ரிப்போர்ட் ஆகணும் அப்படின்னு இருக்கிறது. ஆனாலும் கூட அரசே இந்த ஒரு விதிமுறைகளை வகுத்த பிறகு கட்டணம் எப்படி வசூலிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேட்டர்னை வகுத்த பிறகும் கூட இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கிறதா சொல்றீங்க, பெரும்பாலான இடங்கள்ல மீறப்பட்டதா சொல்றீங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு மெக்கானிசம் சரியாக இருக்கிறது நினைக்கிறீங்களா? என்ன அதுல மாற்றம் நினைக்கிறீங்க? அதாவது ஒரு தனியார் பள்ளி கூடுதல் கட்டணம் வாங்குகிறது என்கிற புகாரை எடுத்துக்கொண்டு நாங்கள் இயக்குநரை சந்திக்கிறோம். இயக்குநரை சந்தித்தால் இயக்குநர் எங்களுக்காக அந்த பள்ளி நிர்வாகியை உடன் அழைத்து வந்து பேசுகிறார். பேச்சுவார்த்தை நடத்துகிற பொழுது அந்த பள்ளி நிர்வாகி வெளிப்படையாக இயக்குநரிடத்தில் சொல்கிறார், நாங்கள் அரசு நிர்ணயம் செய்த கட்டணத்தில் பள்ளியை நடத்த முடியாது, நாங்கள் நிர்ணயித்திருக்கிற கட்டணத்தில் தான் நடத்துவோம் என்று அவர் சொல்கிறார். அப்படி நடத்தினால் உங்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும் என்று. நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் அதை வரவேற்கிறோம், உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு போனோம். நடவடிக்கை அப்படி சொன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசு. அந்த அதிகாரிக்கு அந்த அதிகாரம் தரப்படவில்லை என்று முடியும். கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முழுமையான அமைப்பு முறை என்பது என்ன நடவடிக்கை எடுக்கிறதுக்கான என்ன மாற்றம் வேணும்? இப்ப சரியில்லை, குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும். இது ஏமாற்று வேலை அல்லவா, திருட்டுத்தனமான வேலை அல்லவா? கூடுதல் கட்டணம் வாங்குவது என்பது மோசடித்தனம். அவர் மீது கிரிமினல் குற்றம் பதிவு செய்ய வேண்டும். அந்த நிர்வாகியின் மீது பதிவு செய்து அவர் சிறையில் அடைக்க வேண்டும் அவரை. அதை மீறி நாங்கள் ஒரு புதிய என்ன சொல்றோம்னு சொன்னா, இது தனியார் சுயநிதி பள்ளி எப்படி ஆகும்? எப்படி யார் சொன்னா சுயநிதி பள்ளின்னு? பெற்றோர்கள் உதவி பெறும் பள்ளி என்கிற வாசகத்தை பொறிக்க வேண்டும். பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தில் இருக்கிறீங்க, சிங்காரவேலர் கமிட்டியில என்ன ஃபீ நிர்ணயிச்சிருக்கிறது அப்படின்னு கூட தெரியாம பெற்றோர்கள் அந்த அவேர்னஸ் இல்லாம போய் சேர்க்கிறாங்க. அதை பத்தி கேட்கல அப்படின்னா பெற்றோரும் குற்றம் சாட்டப்பட வேண்டிய சொல்ல முடியாது. பள்ளி நிர்வாகம் வெளிப்படையாக அவர்களுடைய அறிவிப்பு பலகையில தன்னுடைய கட்டணம் ஒட்டணும். இன்றைக்கு வெப்சைட் இன்னைக்கு எதுவுமே ஆன்லைன்ல இருக்கிறது. தனியார் பள்ளிகளில் அறிவிப்பு பலகை வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவையான கேட்காம சிங்காரவேலர் கமிட்டி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது பொதுத்தளத்தில் இருக்கக்கூடியது. எப்படி நிர்ணயம் செய்யப்படுது அப்படிங்கிறது அரசாங்க ரகசியம் இல்ல, பொதுத்தளத்தில் இருக்கக்கூடியது. அதை பத்தி கவலைப்படாம பெற்றோர்களும் அந்த பள்ளி உள்ள சேர்க்கிறாங்க சேர்க்கிறார்கள். நான் என்ன சொல்றேன், பெற்றோர்கள் கேட்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதற்கு அரசு வழிமுறை சட்டம் எல்லாம் இருக்கு. ஏன் அதிகாரி பார்வையிடல? பார்வையிட்டு அந்த அதிகாரி அந்த அறிவிப்பை ஒட்ட சொல்லி ஏன் சொல்லல? சிங்காரவேலன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் ஏத்துக்க மாட்டோம், நாங்க தகவல் கல்வி உரிமை சட்டம் பார்லிமெண்ட் நிறைவேற்றிருக்கிறது, இல்ல நாங்க ஃபெயில் ஆக்கினாதான் மாணவர்களை படிக்க வைக்க முடியும், இப்படின்னு நிர்ணயிக்கப்பட்ட அரசாங்கத்தால் சொல்லப்பட்ட விஷயத்தை பிளாட்டண்டா எதிர்ப்பது சரியா இருக்குமா? உங்களுடைய பிளாட்டண்டா எதிர்ப்பதே கிடையாது சார். என்னென்ன முடியுமோ முடியாத விஷயத்தை சார், ஒரு சட்டம் ஏற்றப்பட்டது, கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த சட்டம் நிறைய வாட்டி மாற்றப்பட்டிருக்கிறது. ஆரம்பிக்கப்பட்ட எல்லா சட்டமும் முழுமையாக நடைபெறவே இல்லையே. அம்பேத்கர் இருக்கிற சட்டத்துல எத்தனையோ சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன? நடைமுறைக்கு ஒத்து வராத சில விஷயங்களை அது பார்லிமெண்ட் மாற்றும் வரைதான் பின்பற்றி ஆகணும். நீங்க உங்களோட கோரிக்கை வைக்கலாமே தவிர நாங்க இது ஏற்க மாட்டோம், இதுதான் யதார்த்தம் அப்படிங்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் உள்ள பிரச்சனையை சொல்வதற்கு உரிமை உண்டு. இந்த நாட்டில், ஜனநாயக நாட்டில் எனக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்வதற்கு உரிமை உண்டு. அதை சொல்வதை எதிர்ப்பாக இருந்தால் யார் எடுத்துக்க முடியும்? இந்த கட்டத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். இருவேறு பார்வைகள் இருக்கிறது. சிங்காரவேலர் கமிட்டி என்று உருவாக்கப்பட்டு எப்படி ஒரு கட்டண நிர்ணயம் வசூல் என்பது இருக்க வேண்டும் என்பது இருக்க, அது மீறப்படுகிறதுங்கிற குற்றச்சாட்டை அவ்வப்போது தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம். இதற்கான தீர்வு என்ன? பூனைக்கு யார் மணி கட்டுவது அப்படிங்கிறது தொடர் கேள்வியாகவே எழுகிறது. நேயர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற இருவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.